அதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியா செம்மையா செய்பவரே. அதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியா செம்மையா செய்பவரே. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீதானையா. 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 அதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நித்தியா சென்னை செய்பவரே. அதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நித்தியா சென்னை செய்பவரே. அதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நித்தியா சென்னை செய்பவரே. அதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நித்தியா செம்மையாய் செய்பவரே. அதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. ஆண்டவர் நமக்கு காலத்திலே செயல்படணும். காலங்களை கடத்தி நமக்கு செயல்படக்கூடாது. காலதாமதமாயும் செயல்படக்கூடாது. கர்த்தர் நமக்கு காலத்திலே செயல்படணும். யாருக்கு தேவன் காலத்திலே செயல்படுவார்? அப்போ காலத்தில் செயல்படாமல் ஏன் காலத்துக்கு முந்தி அவர் செயல்பட மாட்டிருக்கிறார்? ஏன் கர்த்தர் காலத்துக்கு முன்னாடி செய்கிறதில்ல? இல்லை காலத்துக்கு பின்பும் ஏன் கர்த்தர் செய்கிறது இல்லை? ஏன் அந்த காலத்தில் கர்த்தர் எதை செஞ்சாலும் என்ன செய்கிறவர்னா அந்த காலத்திலே கர்த்தர் செயல்படுகிறவர். அந்த காலத்தில் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா செய்து முடிக்க விரும்புகிறார். காலத்தில் தான் கனிகள் சரியாக இருக்கும். காலத்தில் தான் கனிகள் என்னவாக இருக்குன்னா சரியாக இருக்கும். காலத்துக்கு முன்னாடி அந்த கனியை பறித்தாலும் அது நல்லா இருக்காது. காலத்துக்கு பிந்தி அதை பறித்தாலும் அது நல்லா இருக்காது. அப்போ என்ன செய்யணும்? சரியான நேரத்தில் செஞ்சால் தான் சரியானது என்ன இருக்குன்னா அது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி நம்மளை எல்லாருக்கும் பயனுள்ள காரியத்தை கர்த்தர் செய்யணும்னு விரும்புகிறார். எல்லாருக்கும் பயனுள்ள காரியத்தை நமக்கு செய்ய விரும்புகிறார். அது நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பயனுள்ள காரியத்தை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா நமக்கு செய்ய விரும்புகிறார். இல்லை நம்ம மூலமாக கர்த்தர் செய்ய விரும்புகிறார், நமக்கு செய்ய விரும்புகிறார். அது சரியாக இருக்கும். காலத்தில் நம்ம செயல்படும் போது அது நமக்கு மட்டுமில்லை, எல்லாருக்கும் அது என்னவாக இருக்கும்? பயனுள்ளதாக இருக்கும். அப்போ காலத்தில் இருந்தால் தான் அது பயனாக இருக்கும். காலத்துக்கு முந்தி அது செஞ்சாலும் அது எல்லாருக்கும் பயனாக இருக்காது. காலத்துக்கு பிந்தி செஞ்சாலும் அது எல்லாருக்கும் என்னவாக இருக்காதுன்னா பயனாக இருக்காது. அப்போ காலத்தில் செய்கிறது எதுக்கு? கர்த்தர் காலத்தில் ஒரு மனிதனுக்கு அந்த காலத்தில் அந்த நேரத்தில் கர்த்தர் செய்கிறாருன்னா அது எல்லாருக்கும் என்னவா இருக்கணும்? பயனாக இருக்கணும். எல்லாருக்கும் அது பயனாக இருக்கணும். ஒருவேளை நமக்கு அது அவசரமாக தெரியலாம், நமக்கு சீக்கிரம் செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படி யோசிப்போம். ஸோ எல்லோரும் அப்படி யோசிக்கும். ஏசர்லேருந்து எல்லாரும் நம்ம யோசிக்கும், கொஞ்சம் முன்னாடி செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, கொஞ்சம் முன்னாடி செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படி யோசிப்போம். கர்த்தர் காலத்திலே செய்கிறவர். ஏன் காலத்தில் செய்கிறவர்னா அது எல்லாருக்கும் என்ன இருக்கணும்? பயனுள்ளதாக இருக்கணும். எல்லாருக்கும் பலன் கொடுக்கறதா இருக்கணும். இல்லை எல்லாருக்கும் பயனாக இருக்கணும். கேட்குறவங்களுக்கு மட்டும் இல்லை, அதை பெறுகிறவங்களுக்கு மட்டும் இல்லை, அதை பயன்படுகிற எல்லாருக்கும் அது என்னவாக இருக்கணும்னா பயனாக இருக்கணும். அப்படி பயனாக இருக்க அந்த காலகட்டத்தில் தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா கர்த்தர் செய்ய விரும்புகிறார். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்ன செய்ய மாட்டார்னா ஒரு நாளும் அவங்க என்ன செய்ய மாட்டார்னா அதை செய்ய மாட்டார். அப்படி செய்யவே கர்த்தர் மாட்டார். அப்போ நமக்கு செய்யறது எல்லாருக்கும் என்னவாக இருக்கணும்? பயனுள்ளதாக இருக்கணும். அதுக்காக தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? காலத்தில் செய்ய விரும்புகிறார்.
ஒரு பழம் இருக்குதுன்னா அந்த பழத்தை பிஞ்சில் பழுக்கிற பழம் அவ்வளோ நல்லா இருக்காது, அவ்வளவு நல்லா இருக்காது. அது பார்க்குறது பழம் மாதிரி தெரியும், ஆனால் என்ன இருக்காதுன்னா நல்லா இருக்காது. அதே பழம் அளவுக்கு அதிகமாக பழுத்துட்டாலும் என்ன இருக்காதுன்னா நல்லா இருக்காது. அது சரியான தரத்தில் அந்த பழத்தை பழுத்து அதான் என்ன இருக்குன்னா அது சரியான விதத்தில் எல்லாருக்கும் அது நல்லா இருக்கும், எல்லாருக்குமே அது நல்லா இருக்கும். அப்போ தேவன் என்ன விரும்புகிறார்? நமக்கு ஆண்டவர் செய்கிறது எல்லாருக்கும் பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும், எல்லாருக்கும் நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும், எல்லாருக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கணும், எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும். அதை தான் தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அப்படி கொடுக்கணுன்னாக்க அது யாருக்கு கொடுக்க விரும்புகிறார் என்பது அந்த காலையில் சில வார்த்தைகள் வேகமாக சொல்லி முடிக்கிற கத்தமை ஆஸ்வதிப்பார். அந்நாளுக்கு மாத்திரம் அந்த காலகட்டத்தில் பிள்ளையை கொடுக்காம கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பிள்ளையை கொடுத்தது என்ன இருக்குன்னா அடையாளம் தெரியாமல் போயிருப்பார் சாமுவேல், அட்ரஸ் இல்லாமல் போயிருப்பார். அன்னாளுக்கு மட்டும் அந்த காலத்தில் கொடுக்காம அதற்கு முன்னாடி கொடுத்தது என்ன ஆகிருக்கும்? அன்னாளுக்கு குழந்தைய கொடுத்தார் இல்லையா? அப்போ குழந்தைய கொடுத்தார். எப்போ கொடுத்தார்? ரொம்ப காலத்துக்கு பிறகு தான் கொடுத்தார், ரொம்ப காலத்துக்கு பிறகு தான் கொடுத்தார். அப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கொடுத்தது என்ன ஆகிருக்கும்? சாமுவேல் என்ற பெயர் பைபிளில் இல்லாமல் போயிட்டு இருக்கும். பெணினாளுக்கு பிள்ளைகளை உடனே கொடுத்தாரு இல்லையா? பெணினாளுடைய பிள்ளைகளை பேரை பார்த்தீங்கன்னா அந்த பைபிள் இருக்காது. பெணினாளுடைய பேரையே அந்த 2 வசனத்தை தாண்டி பார்த்தா, பெணினாளை தேடி பார்த்தா இந்த பைபிள் இருக்காது. ஆனால் அன்னாளுடைய பெயரோ சாமுவேலுடைய பெயரோ புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாடு மாத்திரமல்ல புதிய ஏற்பாட்டு வரைக்கும் கர்த்தர் நினைப்பாரானால் இல்லை ஒரு ஜெபம் பண்ணணும்னு சொன்னால் சாமுவேலே வந்து ஜெபம் பண்ண என்ன செய்ய மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணால் அதுக்கு மறுப்பே கிடையாது. சாமுவேலை ஜெபம் பண்ணால் மறுப்பே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஸ்தானத்தில் சாமுவேலை வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா காலத்திலே கர்த்தர் சாமுவேலை கொடுத்ததுனால, காலத்திலேயே கர்த்தர் சாமுவேல் என்ன செய்கிறார் கொடுத்ததுனால சாமுவேல்ன்ற பெயர் தான் முதல் பெயர்செபா மட்டும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று என்ன பண்ணிச்சான் விளங்கிற்று அப்படின்னு நம்ம பைபிள் சொல்லுது இல்லையா? 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் பிள்ளை சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவருடன் கூட இருந்தார், கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் தான் எடுத்த முழு இஸ்ரவேலுடைய அதனுடைய எல்லை தான் தான். அப்போ இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இல்லையா காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும்னு, அந்த மாதிரி அன்னைக்கு எது தான் முதல் பெயர்சபை இருக்கும். தான் எடுத்து எங்கே இருக்கும்? இஸ்ரவேலுக்கு கொஞ்சம் கடைசி மேல் பகுதியில் இருக்கும். பெயர்சபை எங்கே இருக்கும்? கீழ் பகுதியில் இருக்கும். இதுதான் நம்ம ஊரில் காஷ்மீர் டு கன்னியாகுமரி அப்படின்னு சொல்கிறத போல் அவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்க? தான் முதல் பெயர்சபா வரைக்கும் முழு தேசத்துக்கும் சகல இஸ்ரவேலருக்கும் இறங்கினது கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்ன செஞ்ச விளங்குச்சு. இவரை மட்டும் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கொடுத்துருப்பாங்கன்னா பெணினாளுடைய பிள்ளைகளைப் போலவே யார் இருந்திருப்பார்னா சாமுவேல் இருந்திருப்பார். மற்றபடி ஒரு சாமுவேல் பேர் கூட வச்சிருக்க மாட்டார், சாமுவேல்னு பேரை கூட என்ன செஞ்சிருக்க மாட்டார்னா வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு பிறகு தான் அவர் சொல்கிறா, நான் கர்த்தரிடத்துல கேட்டேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த அப்படின்னாலும் அவனுக்கு என்ன செய்கிறேன், அவனுக்கு சாமுவேல் என்ன வைக்கிறேன், பேர் வைக்கிறேன்னு சொல்லி அவங்க பேர் வைக்கிறாங்க. அப்போ காலத்தில் கொடுக்கறது எதுக்கு? இந்த சாமுவேல் தான் முழு இஸ்ரவேலுக்கு என்ன செய்கிறார்னா பயன்பட்டார். தான் முதல் பெயர்செபா வரைக்கும் முழு இஸ்ரவேலருக்கும் தாவீது ராஜாவாக இருந்தது கூட கொஞ்ச காலத்து பிறகு, அதாவது ஒரு 33 வருஷம் முழு இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்தாலும் அவருடைய கான்செப்ட் முழுசும் யூதாக்கு மேலே தான் இருந்துச்சு. யாருக்கு? தாவீதனுடைய கான்செப்ட், முழு கான்செப்ட் எதுக்கு மேலே இருந்துச்சுன்னா முழு இஸ்ரவேலுக்கு மேலே இல்லை, யூதாக்கு மேலே தான் அதிகமான கான்செப்ட் இருந்துச்சு, அதிகமான நாட்டம் இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படின்னா தாவீது என்ன செய்ய அதிகமாக என்ன செய்யணும்னாக்க தாவீது அதிகமாக ராஜாவாக்க அந்த இக்கட்ட ராஜாவாக்கினாங்களே தவிர அவருக்கு என்ன கிடையாதுன்னா ஜனங்களுக்கும் என்ன கிடையாது, இவரை முழுசாக ராஜாவை ஏற்றுக்கொள்ள அவசியம் அந்த அந்த அத்தியாவசியம் அவங்களுக்கும் இல்லை. அப்சலோம் ராஜாவாகிறார். அப்சலோம் என்ன செய்கிறாரு? ராஜாவாகிறார். இவர் ராஜாவான உடனே யார் அவர் ராஜாவை ஏற்றுக்கொள்கிறாங்க தெரியுமா? இஸ்ரவேலர் தான் ஏற்றுக்கொள்கிறாங்க, யூதா ஏற்றுக்கொள்ளலை. இஸ்ரவேலர் தான் ஏற்றுக்கொள்கிறாங்க. யார் ஏற்றுக்கொள்ளலை? யூதா ஜனங்க ஏற்றுக்கொள்ளலை. இப்போ ஜனங்க சண்டைக்கு வராங்களே, அப்சலோமோட சண்டைக்கு வராங்களே, யார் சண்டைக்கு வராங்க? பைபிள் சொல்லும் இஸ்ரவேலரில் குறிப்பிட்ட தொகை பேர் என்ன செஞ்சாங்க, மரிச்சாங்கன்னு சொல்லிட்டு 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலரில் அப்படின்னு தான் சொல்லுமா தவிர யூதரின்னு சொல்ல மாட்டாங்க. இஸ்ரவேலரில் இவ்வளோ பேர் என்ன செஞ்சாங்க, மரிச்சாங்க. 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலர் அவர்களுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள்.
அதுக்கு ஒரு பாருங்க 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் நினைக்கிறேன், 18:7-8 பாருங்க. இஸ்ரவேலர் அவளுக்கு முன்பாக முறிந்தோடி. எத்தனாவது வசனம்? 7. தாவீதின் சேவகருக்கு முன்பாக யாரு? அந்த வசனம் நல்லா சொல்லுது பாருங்க. இஸ்ரவேலர் தாவீதுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டாங்க. தாவீது யாரு? தாவீது ராஜா தானே. யாருக்கு ராஜா? இஸ்ரவேலுக்கு ராஜா தானே. ஆனால் பேருக்கு ராஜாவா இருக்கிறாரு, ஆனால் என்னவா இல்லை. அவங்க ராஜாவா ஏற்றுக்கொள்ளல இல்லையா? இப்போ யாரை வெட்ட வரா? இப்போ அப்சலோமோடு கூட வராங்கல்ல. அப்சலோமோடு கூட யார் வராங்க? இஸ்ரவேலர் வராங்க. யூதர் வரல, இஸ்ரவேலர் வராங்க. அப்போ இஸ்ரவேலர் வரும்போது இவரை தாவீதை அழிக்க நினைக்கிறது யாரு? புரியுது நான் சொல்றது? தாவீது ராஜா. யாருக்கு ராஜா? முழு இஸ்ரவேலருக்கு ராஜா இல்லையா? இப்போ முழு இஸ்ரவேல் ராஜா. இப்போ யார் இவங்க என்ன பண்ணியிருக்கணும்? ராஜாவை தானே ஏற்றுக்கொண்டிருக்கணும். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அப்சலோம் ராஜாவான உடனே தாவீதுக்கு ஆப்போசிட்டாக யார் மாறுறான்னா அவன் தான் மாறுறான் இல்லையா? 19ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா திரும்பி போகும்போது 1-2 பாருங்க. 19 திரும்பி 1-2 பாருங்க. 19:1-2 20:1-2. அவன் திரும்பி போகும்போது பிக்கிரி வந்து என்ன செய்வான்? தாவீது உன் சொந்த குடும்பத்தை என்ன நீ பார்த்துக்கோ, இஸ்ரவேலே நம்ம திரிஞ்சு போங்க அப்படி சொல்லுவோம் பாருங்க. 20:1-2 பாருங்க. 20:1-2 பாருங்க. மனுஷனாகிய ஒருவன் அங்கே இருந்தான். அவன் எக்காலம் ஊதி, எங்களுக்கும் தாவீதுக்கும் பங்கு இல்லை, இஸ்ரவேலே போய்விடுங்கள் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் இப்போ என்ன சொல்றாங்க? தாவீது ராஜா தான். தாவீது யாரு? ராஜா தான். ஆனால் தாவீது ராஜா வந்து இஸ்ரவேலுக்கு என்ன செய்ய விரும்பல. அந்த 10 கோத்திரம் தாவீது காலத்தில் பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. தாவீது காலத்தில் சாலமோனுடைய காலத்தில் பிரிக்கப்பட்டு ரெகோபைக்கு மட்டும் பிரிக்கப்படலை. அது எங்கேயும் பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. எழுத்தின்படி வந்து சாலமோனுடைய காலத்தில் பிரிஞ்சாங்க. ஆனால் மனசவள் எங்கே புரிஞ்சுக்கிட்டான்னா அவன் சாமுவேலே புரிஞ்சுட்டாங்க. இப்போ அவன் யாரை பார்த்து சொல்கிறான்? இஸ்ரவேலரே உன்னுடைய வீட்டுக்கெல்லாம் திரும்பி போங்க, தாவீதே உன் சொந்த குடும்பத்தை. அந்த வசனம் பாருங்க, அந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்க. இஸ்ரவேலரே பங்குமில்லை, சுதந்திரமில்லை, இஸ்ரவேலே என்றான். எல்லாரும் பின்வாங்கி சேவாவை என்ன செய்கிறாங்க? எங்களுக்கு தாவீதில் பங்கும் இல்லை, எங்களுக்கு என்ன செய்யலை, அவனோட குமாரத்தில் எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன அவன் என்ன பண்ணுறான்? பிரிஞ்சு போகிறான்ல. இப்போ ஏன் பிரியிறாங்க? தாவீது தானே ராஜா, தாவீது தானே ராஜா. ஆனால் என்னப்பா விருப்பம் இல்லை அவனுக்கு. நான் சொல்கிறது ஒன்றும் உங்களுக்கு புரியல இல்லையா? தாவீது ராஜா. ஏன் நான் சொல்ல வரேன்னா, அந்த காலத்தில் ஏன் கர்த்தர் செய்கிறான்னு சொன்னாக்க, அந்த காலத்தில் செய்யும் போது தான் கர்த்தர் எல்லாருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா? இப்போ எல்லாருக்கும் என்னவா இருக்கணும்? சாமுவேல் சொல்கிறாரு, தான் முதல் பெயர்சேபா வரைக்கும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று எல்லாருக்கும் விளங்கிட்டு. யாரு? சாமுவேல். இப்போ தாவீது என்ன சொல்லியிருக்கணும்? தான் முதல் பெயர்சேபா வரைக்கும் முழு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தாவீது தான் ராஜா என்ன அப்படி விளங்கியிருக்கணும், அப்படி சொல்லியிருக்கணும் தானே. ஆனால் என்ன சொல்லலை? அப்படி சொல்லலை. முதல்ல யார் போய் ராஜாவாக்குறான்? யூதர் போய் ராஜாவாக்குறான். 2 சாமுவேல் 2 என்ன செய்கிறான்? யூதர்கள் மட்டும் போய் என்ன செய்கிறாங்க? தாவீதை ராஜா வைக்கிறாங்க. 7.5 வருஷம் அங்கே இருக்கிறாரு. அவங்களுக்கு மட்டும்தான் ராஜா. யாருக்கு? 7 வருஷம். யாருக்கு மட்டும்தான் ராஜா? தாவீது. யூதருக்கு மட்டும்தான் ராஜா. அடுத்தது 5ஆம் அதிகாரத்தை யார் வந்து அபிஷேகம் பண்ணுறான்? இஸ்ரவேல் எல்லாரும் வந்து என்ன செய்கிறாங்க? வர அபிஷேகம் பண்ணுறாங்க. இப்போ அதுக்கு பிறகு தான் யார்? பைபிளை முடிக்குமா சொல்லும், 7 வருஷம் எபிரோனிலும் 33 வருஷம் எருசலேமிலும் ராஜா அரசாங்கம் பண்ணார். மொத்த ராஜ்யபார காலம் 40. அதில் முதல் காலம் யாருடைய காலம்? யூதருக்கு மட்டும்தான் ராஜா. எத்தனை வருஷம்? 7 வருஷம். மீதி 33 வருஷம் முழு இஸ்ரவேலுக்கு ராஜா. ஆனால் முழு இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்தாலும் இடையே என்ன செய்யுது? இஸ்ரவேலர் இருந்தால் அப்போ யார் அழிக்க வரான்?
தாவீது அழிக்க வரான் இல்லையா, அவன் தான் 5ஆம் அதிகாரத்தில் வந்து அபிஷேகம் பண்ணான். ஆனால் 12ஆம் அதிகாரத்தில் கத்தி தூக்கின்னு வரான்ட்டு இல்லையா, 16ஆம் அதிகாரத்தில் கத்தி தூக்கின்னு வரான்ல, யாரை வெட்டுறதுக்கு? தாவீதை வெட்டுறதுக்கு இல்லையா. சரி, இப்போ தான் பண்ணுறீங்க, அப்சலோம் செத்து போயிட்டான், இப்போ என்ன செய்கிறீங்க? நம்ம தாவீதை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு எல்லாம் பேசுகிறாங்க. அவள் தான் நம்ம இக்கட்டில் உதவி செஞ்சார், நம்ம என்ன செய்யலாம், கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு யார் பேசிக்கிறான்னா, இஸ்ரவேல் தான் பேசிக்கிறான், யூதா பேசிக்கல. உடனே தாவீது சொல்லுவார், இவன் வந்து கூப்பிட்றதுக்கு முன்னாடி இப்போ யூதா கால் அனுப்பு, அவன் வந்து என்ன பண்ணிட்டோம், என்னை கூட்டிகிட்டு போட்டோம். இதை யார் சொல்லுவார்? தாவீதுன்னு சொல்லுவார். இப்போ தாவீதுக்கும் முழு இஸ்ரவேல் ராஜாவா இருக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. இஸ்ரவேலர் 10 கோத்திரத்துக்கும் தாவீதை ராஜாவை ஏற்றுக்கொள்வதற்கு விருப்பம் இல்லை. ஆனால் பேரளவில் என்ன, நான் ராஜா, அவங்க ஜனங்க. முழு இருதயத்தோடு அவரை கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொண்டது யார்? முதல் கடைசி ஏற்றுக்கொண்டது யூதா கோத்திரம் மட்டும்தான். அவரை முழுமையாக என்ன செஞ்சது? தேவனாக ராஜாவாக ஏற்றுக்கொண்டதை தவிர முழு இஸ்ரவேல் என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, காலத்தில் கர்த்தர் செய்வாருன்னா அது எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும். ஏதோ குறிப்பிட்ட சாராருக்கு மாத்திரமல்ல, குறிப்பிட்ட குடும்பத்தாருக்கு மாத்திரமல்ல, குறிப்பிட்ட நபருக்கு மாத்திரமல்ல, அது என்ன இருக்கும்? எல்லாருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். அதுதான் கர்த்தர் செய்கிற வருது. நம்ம அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டாலும் செய்ய மாட்டா, நமக்கு செய்ய மாட்டா. நம்ம பொறுமையாக இருந்தாலும் செய்ய மாட்டா, காலத்துக்கு பிந்தி செய்ய மாட்டா. இப்போ முதல்ல பார்க்குறோம், ஸோ தாவீது ராஜாவை ஏற்றுக்கொண்டாலும் சவுல் செத்து போயிட்டார். அப்போ என்ன செஞ்சுருக்கணும்? மொத்த இஸ்ரவேல் ராஜாவை ஏற்றுப்படுத்திருக்கணும்ல. ஆனால் என்ன செய்யலை? 7 வருஷம் கிட்ட போகவே இல்லை. ஏன்? இவங்களுக்கு சவுல் விட்டாரே ராஜாவாக இருக்கட்டும். ஏன்னா அவன் பென்யமனுக்கு கோத்திரல, அவன் யாரை விரும்பலை, யூதா கோத்திரத்தாம விரும்பலை. அதனால் என்ன செய்கிறான்? அவன் எனக்கு ராஜாவாக இருக்கட்டும். அவன் பையன் செத்து போயிட்ட கூட என்ன செய்யணும், இருக்கணும், அவனே ராஜாவாக இருக்கணும். அப்படியே செத்து போயிட்ட கூட யாராக இருக்கணும், அவங்க தான் ராஜாவாக இருக்கணும். 2 காலம் முடமானவன் மேவி போய் செத்த கூட என்ன செய்யணும், அவன் தான் எங்களுக்கு ராஜாவாக இருக்கணும். ஆனால் யாருமே இல்லைன்ற பட்சத்தில் தான் இவன் யாரை ராஜாவை ஏற்படுத்துகிறாங்க? தாவீதை ராஜாவை ஏற்படுத்துகிறாங்க 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில். ஆனால் 5ஆம் அதிகாரத்தில் ஏற்படுத்தினோமா 16 என்ன செய்கிறான்? கத்தி தூக்கின அப்சலோமோட போயிட்டான்ல, யாரை பற்றத்துக்கு? இந்த ராஜாவை பற்றத்துக்கு. அதான் பைபிள் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதின் சேவர்களுக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள் நடக்குது. அப்போ தாவீது யார்? இஸ்ரவேலர் யார்? இவனை பெலிஸ்த தேசத்துக்காரனா சண்டைக்கு வந்தவன் இல்லை, யார் தான்? இவன் தான் வந்திருக்கிறான். ஸோ ஒரே இடத்துல இருந்தாலும் தாவீது என்னவா இல்லை, எல்லாருக்கும் பயனாக இல்லை. எல்லாரும் தாவீதை பயனாக என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் சாமுவேலை சொல்லுது, தான் முதல் பெயர்செபா வரைக்கும் அத்தனை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று எல்லாருக்கும் என்ன செய்யுது, விளங்கிட்டு. அப்போ எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு, எல்லாருக்கும் பயன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் எப்போ செய்கிறாருன்னா, காலத்தில் செஞ்சது தான் அது எல்லாருக்கும் பயனாக இருக்கும். காலத்துக்கு முந்தி செஞ்சல் என்னவா இருக்காது, அது பயனா இருக்காது. காலத்துக்கு பிந்தி செஞ்சல் என்னவா இருக்காது, அது பயனா இருக்காது. அப்போ அந்த காலத்தில் கர்த்தர் நமக்கு செஞ்சா நமக்கு என்னவா இருக்கும், அது கடைசி வரைக்கும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். நமக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறாருன்னா, அந்த காரியம் செய்கிறது காலத்தில் கர்த்தர் செஞ்சாருன்னா அது நமக்கு எப்படி இருக்கும், கடைசி வரைக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அவசரத்துக்கு நம்மளுக்கு கிடைக்குன்னு சொன்னால் அது என்னவா இருக்காது. ஒருவேளை அந்த காலகட்டத்துக்கு வேணும்னா என்னவா இருக்கலாம், நமக்கு பயனுள்ளதை போல தெரியலாம் இல்லையா, பயனுள்ளதை போல என்ன செய்யலாம், தெரியலாம். சரி, யாக்கோபுக்கு முதல்ல 4 பிள்ளைங்க பிறந்தாங்க இல்லையா. கல்யாணமான உடனே யார் பிறந்தான்? ரூபன் பிறந்தான், சிமியோன் பிறந்தான், லேவி பிறந்தான், யூதா பிறந்தான் இல்லையா. கல்யாணம் உடனே குழந்தை பிறந்துடுச்சு இல்லையா. ஆனால் ராய்களுக்கு என்ன பிறக்கலை, குழந்தை ஒன்றும் பிறக்கவே இல்லைல்ல, ரொம்ப காலம் ஆயிடுச்சு இல்லை. இந்த 4 பேரை சிறந்து விளங்கினவங்க யார்? பின்னாடிக்கிறவனை விட்டுடுங்க, பின்னாடிக்கிறவனை விட்டுடுங்க இல்லையா. இந்த 4 பேரை சிறந்து விளங்கினவன் யார்? எல்லாருக்கும் பயனுள்ளவன் மாறினவன் யார்? நான் சொல்ல 4 பேர்ல யூரோபன், சிமியோன், லேவி, யூதா இல்லையா. இது யாரு? லேயருடைய பிள்ளைகள் இல்லையா. இவங்க எப்போ பிறந்தாங்க? திருமணமான உடனே பிறந்தாங்க இல்லையா. திருமணமான உடனே பிறந்தாங்களா. இந்த 4 பேரும் எல்லாருக்கும் பயனுள்ள மாறினவன் யாரு? இந்த 4 பேர்ல ஒருத்தரும் கிடையாது. எல்லாருக்கும் பயனுள்ள மாறினவன் யாரும் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. ஆனால் யோசேப்பு எகிப்துக்கும் பயனா மாறினா, அப்பா வீட்டுக்கும் பயனா மாறினா, இஸ்ரவேலுக்கும் பயனா மாறினா. ஏன் இன்னைக்கு வரைக்கும் பயனுள்ள பயணத்தை எழுதி வச்சுட்டு போயிட்டான் இல்லையா. இன்னைக்கு வாரத்துக்கு நிலம் ஓட்டுறாங்கல்ல, இன்னைக்கு வாரத்துக்கு நிலம் ஓட்டுறாங்களா, நிலகம் குத்தக்க ஓட்டுறாங்களா, 3ல் 1 அப்படி பறித்து ஓட்டுறாங்களா. 2 பாகம் யாருக்கு? ஓட்டுறவனுக்கு. 1 பாகம் யாருக்கு? நிலத்தை உரிமையில கொடுக்குறாங்களே. இது யார் போட்ட திட்டம்?
அவள் போட்ட திட்டம் இல்லையா? இன்றைக்கி நிலம் விளையும் போது விளைச்சலாம் நம்ம இன்றைக்கி அரசாங்கம் என்ன செய்கிறாங்க, வாங்குறாங்க இல்லையா? நெல் கொள்முதல் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் அது இல்லை, அது இல்லையா? ஆனால் அந்த குடோன் இருக்குது, யாரும் அங்கே கொண்டு போகிறதில்ல. நெல் என்ன செய்யணும், கவர்மெண்ட்டில் கொண்டு வாங்க வைக்கணும். அவன் என்ன பண்ணுவான், வெளியே நிர்ணயிக்குவான். அரசாங்கம் என்ன செய்யுது, நெல்லை வாங்கிக்குது. வாங்கி என்ன செய்கிறான், அதை சேமித்து வச்சு இப்போ ரேஷன் கார்டு போடுறோம் இல்லையா? இந்த திட்டத்தை யார் போட்டு வச்சது? அன்றைக்கி யோசேப்பு போட்டு வச்சது. எப்போ பிறந்தவர் அவர்? கல்யாணம் ஆனோடனே பிறந்தவர் இல்லை, காலத்தில் பிறந்தவர். ஏன்னா சொல்ல வரேன்னா, காலத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது என்னவா இருக்கும், அது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும், எல்லா காலத்திலும் பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா? இந்த 4 பேர் பிறந்தாங்கல்ல, ரூபன் எதுக்கு பயன், சிமியோன் எதுக்கு பயன், யூதா இதை துதிக்கிறான்ற அவ்வளோதான் சரியா? என்ன பயன், அவங்களுடைய திட்டம் என்ன, அவங்க எத்தனை பேருக்கு பயனுள்ளவங்களாக மாறினாங்க? இந்த 4 பேரும் எதுக்கு, யாருக்கு பயனுள்ளவங்களா மாறினாங்க இல்லையா? ஒரு காலத்தில் அப்படியே சபிச்சுட்டு போயிட்டார்ல, ஒரு காலத்தில் சிமியோனிலே அப்படியே சபிச்சுட்டே போயிட்டார் இல்லையா? ரூபனை சபிச்சுட்டே போயிட்டார் இல்லையா? ஒரு காலத்தில் ஏதோ யூதாவை சபிக்க விட்டு போனார். ஆனால் மற்ற 3 பேரையும் வாயத்தை மனசார சபிச்சுட்டு போயிட்டார்ல. நீ தண்ணீர் போல தண்ணி என்ன செய்ய மாட்டேன், நீ மேன்மடைய மாட்டேன் சொல்லிட்டு போயிட்டார்ல. உங்கள் கோபம் என்ன பண்ண கிடவுது, சபிக்க கூட சொல்லிட்டு போயிட்டார்ல. ஆக மொத்தம் அப்பட்ட சாபம் வாங்கினா தவிர என்ன செய்ய வாங்கலை. யோதாவோ ஒரு மிருகத்துக்கு ஒப்பிட்டு போயிட்டார தவிர எதுக்கு ஒப்பிட முடியல, ஒரு நல்ல காரியத்துக்கு ஒப்பிட முடியல. ஆனால் யோசேப்பு எதுக்கு ஒப்பிடுறாரு, யோசேப்பு கனிதரும் திராட்சை கொடி, அவன் கொடி என்ன செய்யும், படரும், எதிரிகள் விளிம்பு என்ன செய்யாது, அவனை தாக்காது, முறிஞ்சு விழும், இவ்வளோலாம் சொல்லிட்டு போயிட்டார்ல. அப்போ ஏன்னாக்கா இந்த யோசேப்பு போட திட்டம் எல்லாருக்கும் என்னவா இருக்குது, பயனுள்ளதாக இருக்குது. அப்போ தேவன் காலத்தில் நமக்கு ஒன்று செய்வார். ஆனால் இது எப்படி இருக்கும், எல்லாருக்கும் அது என்னவா இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், காலத்திலே கர்த்தர் செய்ய விரும்புகிறார். யாருக்கு கர்த்தர் காலத்தில் செய்ய விரும்புகிறார் அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன், ரொம்ப நடக்கல. யாருக்கு கர்த்தர் காலத்தில் செய்ய விரும்புகிறார், எல்லாருக்கும் காலத்தில் கர்த்தர் செய்ய விரும்பலை இல்லையா? எல்லாருக்கும் கர்த்தர் என்ன செய்ய விரும்பல, காலத்தில் கர்த்தர் செய்ய விரும்பல. அப்ப காலத்தில் கர்த்தர் யாருக்கு செய்ய விரும்புகிறார், காலத்தில் எதுக்கு செய்ய விரும்புகிறார், எல்லாருக்கும் என்னவா மாறினது, பயனுள்ளதா மாறணும் இல்லையா? நம்ம பெறுறது அநேக நேரத்தில் நமக்கே பயனுள்ளதா மாறாது. நம்ம பெறுகிறது, நம்ம ஆண்டோட கேட்டு வாங்கிறது நமக்கு என்ன இருக்காது, அநேக நேரத்தில் அது நமக்கே பயன்படாது, அது நமக்கே பயனுள்ளதாக இருக்காது, அது நமக்கே ஆசுவாதமாக இருக்காது, அது நமக்கு என்னவா முடியாது, நன்மையை பெறக்கூடியதாக முடியாது. ஆனாக்க தேவன் என்ன விரும்புகிறார், நான் உனக்கு ஒன்று செஞ்சேன்னா அது உனக்கு மட்டுமல்ல, அது எல்லாருக்கும் என்னவா இருக்கணும், பலனாக இருக்கணும், எல்லா காலத்திலும் என்னவா இருக்கணும், பயனுள்ளதாக இருக்கணும். அப்படி உள்ள பயனுள்ள காரியத்தை தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறேன், உனக்கு நான் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு இல்லையா? இப்போ இந்த பயனுள்ள காரியத்தை கர்த்தர் யாருக்கு தேவன் செய்ய விரும்புகிறார், இந்த பயனுள்ள கர்த்தர் ஒரு மனிதனுக்கு ஒன்று செய்வார். ஆனால் என்ன இருக்கணும், எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னா அதை தேவன் யாருக்கு செய்ய விரும்புகிறார் அப்படின்னா, அவரை யார் தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களோ அவனுக்கு தான் செய்ய விரும்புகிறார். அவரை யார் தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லையா? அப்போ தாவீதை சொன்ன, இஸ்ரவேலை சொன்ன, தாவீது யாரு, ராஜா. இஸ்ரவேல் ஜனங்க யாரு, ராஜாவுடைய ஜனங்க இல்லையா? ஆனால் ராஜாவுடைய ஜனங்க தான் அவ யாரை வெட்ட வராங்க, ராஜாவுடைய ஜனங்க தான் யாரை வெட்ட வராங்க, ராஜாவை வெட்ட வராங்க இல்லையா? அப்போ சொலோமோன் கூட சந்த கத்தி தூக்கினவன் யாரு, இஸ்ரவேலன் இல்லையா? தாவீது பிக்ரி சொல்றான் இல்லையா, அவன் வீட்டுக்கு போங்க, அவன் பைய தூக்கின்னு வந்ததெல்லாம் எதுக்கு, இவன் ஊர்லேருந்து வந்தது எதுக்கு, தாவீதை கூட்டிகிட்டு போகிறதுக்கு இல்லையா? இப்போ பிக்ரி சொன்ன என்ன சொல்கிறான், அவன் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்ன என்ன பண்ணிட்டான், அவன் பேக்கத்துக்கு ஓடி போயிட்டான்ல. சொல்கிறது அதை விளங்குத புரியுத சொல்கிறது, யாருக்கு தேவன் காலத்தில் கர்த்தர் செய்ய விரும்புகிறாருன்னா அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்க ஜனங்களுக்கு, இல்லைன்னா அவருடைய ஜனங்களுக்குத்தான் அந்த காலத்தில் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். அவருடைய ஜனங்களா இல்லை, காட்டுறவங்களுக்கு இல்லை, அவருடைய ஜனங்களா வாழ்றவங்களுக்கு, அவருடைய ஜனங்களா வாழ்றவங்களுக்கு. அப்போ அவருடைய ஜனங்களை யாரும் படி சொல்கிறேன். அப்போ அவருடைய ஜனங்களா நம்ம காட்டாம அவருடைய ஜனங்களா நம்ம வாழ்ந்துட்டோன்னா கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய பிற்கால சந்ததிகள் வரைக்கும் அது என்னவா இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும், அது ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படிதான் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஆனால் இந்த காலத்தில் கொடுக்கறது எல்லாருக்கும் தேவன் கொடுக்க விரும்பலை, எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்க விரும்பலை. யாருக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறாருன்னா காலத்தில் யாருக்கு தேவன் கொடுக்குறான், அவரை ஜெய்வமாக ஏற்றுக்கொண்டு இருக்கிற ஜனத்துக்கு, இல்லை அவருடைய ஜனமாய் வாழ்கிறவர்களுக்கு. காட்டுறவங்களுக்கு இல்லை, காட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, வாழ்கிறதுக்கு நிறைய பேர் இல்லை. காட்டுறதுக்கு
நிறைய பேர் இல்லை. சரியா? ஆதியாகமம் 37:1-2 பார்த்தீங்கன்னா யாக்கோபுக்கு என்ன இருக்குது? நிறைய பிள்ளைங்க இல்லையா? ஈசான்ற அப்போ நிறைய பிள்ளைகள் பிறக்கிறாங்க. யாருக்கு? யாக்கோபுடைய வம்ச வரலாறு அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு என்ன சொல்றது? யாக்கோபுடைய சந்ததியை வம்ச வரலாறுன்னு சொல்லிட்டு உடனே யார்லேருந்து ஆரம்பிக்கணும்? ரூபன்லேருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா? காலையில் நல்லா தானே இருக்கிறீங்க, ஒன்றும் இல்லையா? அவ்வளோ தூக்கமாய்க்கல் ஒன்றும் இல்லை தானே? யாக்கோபுடைய வம்ச வரலாறுன்னு சொல்லிட்டு உடனே எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? ரூபன்லேருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா? ஆனால் உடனே அடுத்து எப்படி ஆரம்பிக்குது? யோசேப்பு 17 வயதாக இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் பாருங்க. ஆசி வரலாறு 17 வயதிலே மேய்த்து கொண்டிருந்தான் அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் குமாரரோட இருந்து ஒரே தகமுடைய பிள்ளைங்க தான். ஒருத்தன் எப்படி வாழ்றான்? ஒருத்தன் எப்படி வாழ்றான்? துன்மார்க்கமாக வாழ்றான் இல்லையா? ஒருத்தன் எப்படி வாழ்றான்? அந்த துன்மார்க்கத்தை அப்பாட்ட சொல்லுவானா இப்படி தப்பு பண்ணுறான்னு சொல்லி வாழ்றான் இல்லையா? ஒருத்தன் எப்படி வாழ்றான்? 2 பேர் யாருடைய பிள்ளைங்க? ஒரேடைய பிள்ளைங்க தான். ஆனால் ஒருத்தன் வாழ்க்கை எப்படி இருக்குது? துன்மார்க்கமாக இருக்குது. ஒருத்தன் வாழ்க்கை எப்படி இருக்குது? ரொம்ப நேர்மையாக இருக்குது இல்லையா? ஒருத்த வாழ்க்கை எப்படி இருக்குது? இஷ்டம் போல வாழ்கிற வாழ்க்கை இல்லையா? இஷ்டம் போல வாழ்கிற வாழ்க்கை. அப்பனுக்கு தெரியாத மகனே வித்தா தம்பியை வித்தட்டா கூட என்ன தெரியாது, அவனுக்கு தப்பே தெரியல இல்லையா? அப்பனுக்கு தெரியாமல் தம்பியை காசுக்கு வித்துட்டா கூட அவனுக்கு என்ன தெரியாது, தப்பே கிடையாது தானே. வந்து அப்பாட்ட என்ன செய்வான்? அழகாக ட்ராமா போட்டு கடையை முடிச்சிருவாங்க இல்லையா? ஆனால் கடைசி வரைக்கும் அந்த குற்ற உணர்வு கூட என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான் இல்லையா? ஐயோ நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டோமே. கடைசி வரைக்கும் இந்த ரூபம் தான் அடிச்சுன்னு கிடப்பான். கடைசி என்னது? அங்கே போய் எகிப்து போனால் கூட யார் தான் அடிச்சுக்குவான்? டேய் நான் அப்பயே சொன்னேன் என்னன்னு, அவனை விற்காதீங்கடா, அவனை அவ்வளோ விடாதீங்கடா, விட்டுருங்கடான்னு அப்போ சொன்னேன். யார் தான் சொல்லுவான்? ரூபன் தான் சொல்லுவானே தவிர இந்த மற்றவன் யாரும் என்ன செய்வே இல்லை. நம்ம செஞ்சதை தப்புன்ற உணர்வு கூட என்ன செய்யாமல் இருப்பான். அப்படி கேஷுவலாக இருப்பாங்க இல்லையா? ஆடை வித்து சாப்பிட்றான் இல்லையா? துன்மார்க்கன் அர்த்தம் அப்பனை தெரியாத ஆடை வித்து என்ன பண்ணுறான்? ஆளையே விற்கிறவன் ஆடை விற்க மாட்டானா? ஆளையே வித்து என்ன பண்ணிட்டான்? 20 வெள்ளிக்காசு சாப்பிட்டான்ல. ஆளையே வித்து சாப்பிட்றவன் ஆடு மாடை வித்து சாப்பிட மாட்டானே என்ன? அப்போ நம்பி ஆடை கொடுத்துருக்குறான்ல, மொத்தம் ஆடி வித்து காலி பண்ணி சாப்பிட்டு உட்காந்துக்கிறான். இதெல்லாம் யாரும் வந்து சொல்லிடுறான்? இவன் வந்து சொல்கிறான்ல. இப்போ ஒரே பிள்ளைங்க தான். ஒருத்தன் எப்படி வாழ்கிறான்? துன்மார்க்கமாக வாழ்கிறான். ஒருத்தன் எப்படி வாழ்கிறான்? எவ்வளோதான் நீ துன்மார்க்கமாக வாழ்றான், எப்படி வாழ மாட்டேன் நீ? உன்னை போல என்ன செய்ய மாட்டேன், உன்னை போல நான் என்ன செய்ய மாட்டேன், நான் வாழ மாட்டேன். அப்படி தானே? ஒன்றும் புரியல இல்லையா? ஒரே பிள்ளைங்க தான். தாவீது ராஜா தான். ஒருத்தன் என்ன சொல்கிறான்? தாவீதே உன் வீட்டுக்கு போ, இஸ்ரவேலரே அவன் வீட்டுக்கு போன்றான் இல்லையா? நீ ராஜாவான இருந்துக்கோ, நீ என்ன செய்ய முடியாது, எங்களெல்லாம் ஒன்று நீ ஆட்டி படைக்கக்கூடாது, எங்கள் மேலே ஆளுகை செய்யக்கூடாதுன்றான் இல்லையா? எங்கள் மேலாம் நீ ஆளுகை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான்ல. இவன் பேச்சை கேட்கறது கொஞ்சம் பேர் இருந்தான்ல, அவன் பேக்க தூக்கி போயிட்டான்ல. ஆனால் யூதா மட்டும் என்ன செய்வே இல்லை, அந்த யூதா கோத்திரம் மட்டும் என்ன செய்வே இல்லை. அவனை யாரும் சொல்லவும் இல்லை, அவனை யாரும் ஓடவும் இல்லைல்ல. அவன் தான் அவன் கூட்டிகிட்டு போகிறான். இப்போ ராஜாவாக இருந்தாலும் என்னவா காட்ட வாழ முடியல. அவருடைய ஜனங்களை அவனால் என்ன செய்ய முடியல, வாழ முடியல. ஆனால் என்ன செய்ய முடியுது? நீங்கள் யாருப்பா? நாங்கள் இஸ்ரவேலர். உங்களுக்கு யார் ராஜா? தாவீது ராஜா. இன்னைக்கு நம்மளை கிட்ட என்ன சொல்லுவோம்? நீங்கள்லாம் யாரு? நாங்கள் இயேசுவின் பிள்ளைகள் இல்லையா? எந்த சபை? இயேசு நம்மோட சபை. காட்டலாம் இல்லையா? வாழ முடியுமா? காட்டுறது வேற, வாழ்றது வேற. யாருக்கு செய்ய விரும்புறா? காட்டுறவங்களுக்கு செய்ய விரும்பல, வாழ்றவங்களுக்கு தான் தேவன் செய்ய விரும்புகிறார். தேவனுடைய ஜனமா காட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் சொல்றேன் இல்லையா? வாழ்நாள்லயே 3 நாள் சர்ச்சுக்கு போறவனு இருக்கிறான், வருஷத்துல 3 நாள் சர்ச்சுக்கு போறவனு இருக்கிறான். அவனும் யார் தான்? அவனும் யார் தான்? நான் சொல்றேன், எந்த ஞாயிற்றுக்கிழமை வெளியே டென்ட் போட்டு ஆராதனை நடக்குதான்னு பாருங்க. எப்பயும் கிடையாது. எப்போ நடக்கும்? கிறிஸ்துமஸ் மட்டும் வெளியே டென்ட் போட்டுறாங்கல்ல. இப்போ கிறிஸ்துமஸ் ஆதரவு என்ன செய்கிறான்? நைட் டென்ட் போட்டுறேன் இல்லையா? மற்ற ஞாயிற்றுக்கிழமை நான் காலைல 10 மணிக்கு கூட என்ன செய்ய மாட்டேங்குது, சர்ச்சு புறம் சேர் புறம் காலியாக கிடக்குது இல்லையா? ஆனால் கிறிஸ்துமஸ் நைட்டு 12 மணிக்கு என்ன செய்யுது, சர்ச்சு நிரம்பி வழியுது இல்லை. இப்போ நாங்கள் அவங்க அம்மா வச்சு ஆரம்பத்தில் வச்சு போகும்போது சிஎஸ்ஐக்கு தான் போனாங்க ஆரம்பத்தில். இசிஐயா சிஎஸ்ஐ கட்டாயத்தில் ரெண்டில் ஏதோ ஒரு சர்ச்சு தான். சிஎஸ்ஐ இல்லை இசிஐ ரீசிஐ ரெண்டில் ஒன்று தான். ஒன்று எஸ்ரா சர்க்கணும், இன்னொன்று சிஎஸ்ஐ. இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் போனாங்க ஆரம்பத்தில். அப்போ நாளாக சின்ன பையன் ரசிக்கப்படல, அப்போலாம் சின்ன பையனாக இருந்தேன். அப்போ தான் நைட்டு எப்போ அங்கே சர்ச்சில் போய் படுத்துன்னு கிடப்பாங்க. எப்போ
ஏன்னா கடைசி பஸ் 9 மணிக்கு போனால் 10 மணிக்கெல்லாம் போயிடும். 10 மணிக்கு போனால் என்ன செஞ்சிடணும், எல்லாம் படுத்து தூங்கிடணும். எப்போ எழுப்புவாங்க? 12 மணிக்கு. இந்த அதை அந்த 10 கன்னிகை படிக்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும். எல்லாரும் மட்டும் என்ன பண்ணிட்டான், விளக்க கொண்டு போனால் திரிய கொண்டு போனால் வச்சுட்டு தூக்கிட்டான் இல்லையா. மணவாள வரும்போது என்ன செய்கிறான், எல்லாம் மணவாள வர எந்திரிக்கணும் போது அந்த மாதிரி 12 மணிக்கு எழுப்புவாங்க, எல்லாரும் எழுப்புவாங்க. கரெக்டாக 12 1 மணி வரைக்கும் ஆனால் முடிஞ்சிடும். அடுத்த பிறகு என்னது 1 மணி வரையில் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் 3 மணிக்கெல்லாம் மார்க்கெட் ஆரம்பிச்சிடும். 3 மணிக்கெல்லாம் மார்க்கெட் ஆரம்பிச்சிடும். உடனே என்ன பண்ணுவான், அவன் கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கின்னு அடுத்து எங்கே பண்ணி அடுத்தது சாப்பாட்டுக்கு ரெடியாகி வந்துடுவான். போனதே எவ்வளோ நேரம், ஒரே 1 மணி நேரம் ஆராதனை இல்லையா. இதே காலையில் 10 மணிக்கு ஆள வேண்டி கூப்பிட்டா கூட என்ன செய்ய மாட்டேங்கிறான், வர மாட்டேங்கிறான்ல. இவங்களாம் யாராக இருக்கிறவங்கன்னா யாங்களும் இயேசுவின் பிள்ளைகளா காட்டுறவங்க. இன்னைக்கு காட்டுறவங்களுக்கு கத்த என்ன செய்ய விரும்பலன்னா காலத்தில் கத்த செய்ய விரும்பல. ஆனால் யாருக்கு செய்ய விரும்புகிறா, வாழ்றவங்களுக்கு தான் தேவன் செய்ய விரும்புகிறார். காலத்தில் காட்டுறவங்களுக்கு செய்ய விரும்பலை, ஆனால் காலத்தில் யாருக்கு செய்ய விரும்புகிறார்னா வாழ்கிறவங்களுக்கு தான் கத்த செய்ய விரும்புகிறார். அப்போ காலத்தில் கத்த நமக்கு செய்யணும்னா நம்ம இயேசுவின் பிள்ளைகளை காட்டக்கூடாது, இயேசுவின் பிள்ளைகளாக நம்ம வாழணும். இயேசுவின் பிள்ளைகளா வாழணும். இஸ்ரவேல் ஜனங்க தாவீதின் சேவகர்னு காட்ட முடியும், ஆனால் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. ஒரு நாள் காட்டுறான், அடுத்த நாள் கத்தியை தூக்குறான் வெட்டுறதுக்கு. ஒரு நாள் வீட்டுக்கு அம்மா நீ எனக்கு வேணாம் போயான்னு சொல்லி போயிட்டே இருக்கிறான். அவ்வளோதான். அவன் என்ன செய்ய முடியாது, ஒரு நிரந்தரமாக நான் இவருடைய ஜனம்தான் என்பதை வாழ முடியாது, காட்டுறதுக்கு முடியும். இன்னைக்கு காட்டுற ஜனமாக தான் கத்தம காலத்தில் செய்ய மாட்டார், வாழ்கிற ஜனமாக இருந்தால் கத்தம காலத்தில் கத்த செய்வார். ஆமே. இப்போ வாழ்கிற ஜனங்களுக்கும் காட்டுற ஜனங்களுக்கும் எப்படி அடையாளம், எப்படி இருந்தா காட்டுறவங்க, எப்படி இருந்தா வாழ்றவங்க, எப்படி இருந்தா காட்டுறவங்க, எப்படி இருந்தா வாழ்றவங்க. அப்ப அந்த காட்டுறவங்க வேற, வாழ்றவங்க வேற. காட்டுறவங்க வேற, வாழ்றவங்க வேற. வாழ்றவங்க அவரோடு கூட இருப்பாங்க, அவர்கிட்ட மட்டும்தான் கேட்பாங்க. வாழ்றவங்க, காட்டுறவங்க அவருக்கு சம்பந்தமே இல்லாம இருப்பாங்க. வாழ்றவங்க யாரு, அவர் கூட சொன்னால் அதிகமான அவரோட இருப்பாங்க, இல்லை அவரோட அதிகமாக கேட்பாங்க, அவர்கிட்ட மட்டும்தான் கேட்பாங்க. இது வாழ்கிறவங்க. ஆனால் காட்டுறவங்க அவருக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கும் சம்பந்தமே இருப்பாங்க. இப்போ அந்த 1 சம்பளம் சொல்லி முடிக்கிறேன். அந்த இப்போ பெண்ணினால் அங்கே இருக்கிறான், அண்ணாள் அங்கே இருக்கிறான் இல்லையா. அங்கே யார் இருக்கிறா, பெண்ணினாலும் இருக்கிறான், அண்ணாலும் இருக்கிறாங்கல்ல. பெண்ணினாலை பற்றி எங்கேயாவது அவள் சர்ச்சைக்கு போயிட்டு உட்காந்து ஜெபம் பண்ணி அவள் இருந்தா ஆண்டோட கேட்டா அப்படின்னு பைபிளில் எந்த இடத்துலையும் நீங்கள் பார்க்க முடியாது. பெண்ணினால் என்ன செய்யல, பெண்ணினால் யாருடைய மகதான், இயேசுனுடைய மகதான், ரட்சிக்கப்பட்டபடி. சரியா, எழுத்தினபடி வேணா. பெண்ணினால் யாரு, ரட்சிக்கப்பட்டவளா. பெண்ணினால் ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வருவான், அப்படிதான் பைபிள் சொல்றது இல்லையா. இந்த பெண்ணினால் எங்கேயாவது உட்காந்து ஜெபிச்சதாகவோ, இந்த பெண்ணினால் எங்கேயாவது உட்காந்து ஆண்டவரோட பேசினதாகவோ, இல்லை சபையில் உட்காந்து கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் இருந்ததாகவோ நான் படித்த வரைக்கும் பைபிளில் எழுதப்படவே இல்லை. நான் படித்த வரைக்கும் எழுதல. எப்போ போவாங்க, அன்னைக்கு வழக்கம் என்ன, வருஷத்துக்கு 1 முறை கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. வருஷத்துக்கு 1 முறை கோயிலுக்கு போகிறது எப்போ, அந்த நாட்டில் வழக்கம். இந்த நாட்டில் அது நிறைய பேர் இருக்குது. அந்த நாள் வருஷத்துக்கு 1 முறை, இந்த மாதிரி வாரத்துக்கு 1 முறை. அன்னைக்கு வாழ்க்கை எப்படி, வழக்கம் எப்படி இருந்துச்சு, வருஷத்துக்கு 1 முறை தூரம் போய் வருஷத்திற்கு 1 முறை கோயிலுக்கு போயிட்டு பலி செலுத்திட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கேருந்து எல்லாம் வாங்கிட்டு போனோம், அங்கே போய் பிரியாணிக்கு சாப்பிட்டு வந்தோம்னு. இது அன்னைக்கு வழக்கம் இல்லையா. இன்னைக்கு வழக்கம் என்ன, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கோயிலுக்கு வந்துட்டு போனது இன்னைய வழக்கம் இல்லையா. அப்படி வழக்கத்துக்கு போனாங்கல்ல. இந்த அம்மா எப்பயா எங்கேயாவது போய் உட்காந்து தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணி இல்லை ஆண்டவரோடு கூட இருந்ததாக நான் என்ன செய்யலைன்னா இந்த பைபிளை பார்க்க முடியல. ஆனால் அண்ணாள் என்ன, அண்ணாலும் அவளை காட்டுற வரைக்கும் கத்த செய்யலை. என்னைக்கு இந்த அம்மா எங்கே போயிட்டு வருவாங்க, வருஷந்தோறும் போயிட்டு அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நான் 3ஆம் வசந்த பண்ண தொடரல. சரியா, போயிட்டு வருவான், அதை நிறைய பேசிட்டேன், இதையும் உங்களுக்கு பேசியிருக்கிறேன். இதை உங்களுக்கு நான் 3ஆம் வசந்த 2ஆம் வசனம் உங்களுக்கு நான் தொடரலை, இதை மட்டும் பேசுறது. வருஷந்தோறும் வழக்கத்தின்படி என்ன செய்வாங்க, போய் வருவார்கள். அந்த 1 வசனத்தை மட்டும் எடுத்துக்கிறேன். சரியா, இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்கு போவாங்க, வீட்டுக்கு எவ்வளோ கொடுப்பாரு, 2 மடங்கு கொடுப்பார்ல. அந்த அம்மாக்கு 1 கிலோ கறி கொடுத்தா இந்த அம்மாக்கு 2 கிலோ கறி கொடுப்பாங்கல்ல. ஆக மொத்தம் வாங்குவாங்க, வாரம் சமைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துடுவாங்க. யாரு, நான் பேசுறது விளங்கு தானே. இப்போ அண்ணாளுக்கு எவ்வளோ கொடுப்பா, பெண்ணினாளுக்கு எவ்வளோ கொடுப்பா, 1 கிலோ கொடுப்பா வச்சுக்கோங்க. அண்ணாளுக்கு 2 மடங்கு கொடுப்பார் இல்லையா. அப்போ இவளுக்கு எவ்வளோ கொடுப்பா,
2 கிலோ கொடுப்பாரா? இப்போ கடை வெட்டுறாரு, கடை வெட்டின பங்கு போடணும்ல. 2 மனைவி இல்லையா, ஒருத்தருக்கு எவ்வளோ கொடுக்குறான்? 1 பங்கு கொடுக்குறான். அண்ணால சிநேகித்த அப்படின்னா அவளுக்கு 2 மடங்கு கொடுப்பார் இல்லையா? இப்போ அவளுக்கு 1 கிலோ கொடுத்து எவ்வளோ கொடுக்கணும்? 2 கிலோ கொடுக்கணும்ல. அப்போ 5-6 பேர் இருக்கிறவங்களுக்கு 1 கிலோ கொடுத்தா என்ன செய்யாது? அந்த ஒரு நேரத்தையே முடிஞ்சு அதுக்கே அடிச்சு பிடிச்சி முடிஞ்சு போயிடும் இல்லையா? இந்த மாதிரி எவ்வளோ இருக்குது? 2 மடங்கு இல்லையா? அவனுக்கு பாரு அங்கேயும் சாப்பிட்டுக்கிறான் பாரு இல்லையா? இப்போ இந்த அம்மா ஒன்று தானே சாப்பிடணும். இது என்ன பண்ணணும்? ஃப்ரிட்ஜில் உட்காந்து சாப்பிட்டு இருக்குமில்ல. ஆக மொத்தம் என்ன, கோயிலுக்கு போகணும், நல்ல கறி வாங்கணும், நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கணும். இப்படி இருக்கிற வரைக்கும் கர்த்தர் என்ன செய்யலைன்னா ஒரு நாளும் அண்ணாளுக்கு காலத்தில் செய்யலை. இன்னைக்கு ஆலயத்துக்கு வரோம், ஆசீர்வாதம் வாங்கணும், ஜாலியாக இருக்கணும், இந்த மனநிலையோடு கூட இருக்கிற ஒருவருக்கும் காலத்திலே கர்த்தர் செய்ய மாட்டார். ஆலயத்துக்கு போகிறதுக்கு ஆலயத்துக்கு போகணும், ஆசீர்வாதத்தை வாங்கணும், எப்படி இருக்கணும்? ஜாலியாக இருக்கணும். இந்த மனப்பக்குவம் உள்ள ஒரு நபருக்கும் தேவன் என்ன செய்ய மாட்டாருன்னா காலத்திலே கர்த்தர் செய்ய மாட்டார். இப்போ அண்ணால் காட்டுகிற வரைக்கும் என்ன செய்யல? அவளுக்கு ஒரு நாள் காலத்தில் செய்யல. காலத்து போது அமைதி ஆயிட்டார், சைலண்ட் ஆயிட்டார். எது வரைக்கும்? காட்டிக்கொண்டிருக்க வரைக்கும். பெண்ணினால பார்த்தா அட்ரஸே காணும். இந்த முதல்ல பிறகு பார்த்து பெண்ணினால பார்த்து என்ன காணும்? ஒரு அட்ரஸை காணும். சரி, பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் பிறந்துச்சு இல்லை, பெண்ணினாளுக்கும் பிள்ளைகள் இருந்துச்சு, அப்படிதான் பைபிள் சொல்லுது இல்லையா? அண்ணாளுக்கும் பிள்ளைகள் இல்லை, பெண்ணினாளுக்கு என்ன இருந்துச்சு? பிள்ளைகள் இருந்துச்சு, அப்படி பைபிள் சொல்லுது இல்லையா? இந்த பிள்ளைங்க பேர் என்ன தெரியல. இந்த பிள்ளை யாருக்கு பயன்பட்டான்? பயன் தெரியல. அவன் எங்கே இருக்கான், எங்கே போனான், எங்கே வந்தான், யாருக்குமே. ஒருவேளை இந்த பிள்ளைகள் பெண்ணினாளுக்காவது பயனுள்ளதாக இருந்திருப்பாங்கன்னு கேட்டால் எனக்கு தெரியாது பதில் சொல்கிறதுக்கு இல்லையா? அவனுக்கு பிள்ளைகள் இருக்குது, பிள்ளைகளுக்கு எனக்கு அது எப்படி கொடுக்கப்படவில்லை? காலத்தில் கொடுக்கப்படவில்லை. காலத்தில் கொடுக்கப்படாத ஒரு பொருளும் என்னவாக இருக்காதுன்னா பயனுள்ளதாக இருக்காது எல்லாருக்கும். காலத்தில் கொடுக்கப்படாத எதுவும் யாருக்கு என்னவா இருக்குதுன்னா கடைசி வரைக்கும் என்னவா இருக்காது? பயனுள்ளதாக இருக்காது. ஆனால் அண்ணாளுக்கு என்னவா இருக்குது? இப்போ இது வரைக்கும் என்ன செய்யல? கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அவ தேவனுடைய ஜனமா காட்டிக்கொண்டிருக்கிற வரைக்கும் கொடுக்கல. அவ தேவ ஜனமா என்னைக்கு வாழ்ந்தாலோ, தேவனுடைய ஜனமாக என்னைக்கு வாழ்ந்தாலோ, என்னைக்கு வாழ்ந்தான்? அந்த 10ஆம் வசனம் தான் அவளுடைய வாழ்வதற்கான பேசிக் அடையாளம். என்னது? அவள் தேவ ஜனம் என்பதற்கான பேசிக் அடையாளம் எது அப்படின்னா அவள் இது வரைக்கும் என்ன செஞ்சா? முதல்ல இருந்து 9 வசனம் வரைக்கும் காட்டுறவங்க, 1-9 வரைக்கும் அவங்க தேவ ஜனமா காட்டுறவங்க என்ன செய்வாங்க? கோயிலுக்கு போவாங்க, வருவாங்க, கோயிலுக்கு போவாங்க, வருவாங்க. அதான் சொல்றேன், கோயிலுக்கு போவாங்க, ஆசீர்வாதம் வாங்குவாங்க, ஜாலியாக இருப்பாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் இதை தாண்டின ஒரு வாழ்க்கை இருக்குதுன்றத என்னைக்கு அண்ணால் புரிஞ்சு இப்போ 10 எங்கே போய் உட்கார்றான்? அவள் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து இல்லையா? தேவசம் உட்கார்ந்து வெகு நேரம் என்ன செய்யணுக்கிறான்? உட்கார்ந்து அப்படி இருக்கிறார் இல்லையா? அவன் ரொம்ப நேரம் உட்காந்துக்கிறா இல்லையா? நம்ம நேரம் வாசிக்கலாம். இப்போ சொல்கிறான் ரொம்ப நேரம் உட்காந்துருக்க இல்லையா? வெகு நேரம் உட்காந்து இல்லையா? இப்போ ஏழைக்கு கோவம் வந்துருச்சு, சர்ச்சை போட்டு பார்த்து அந்த மண்ணை பண்ணி நிற்குது. இது பரவாயில்ல வந்து இன்னைக்கு உட்காந்துக்குது இல்லையா? அவர் தினமும் அங்கேயே உட்காந்துக்கிறாரு. அவர் பார்க்குற 5 மணி ஆச்சு, சர்ச்சை போட்டலாம் அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்ணி நிற்குது உட்காந்துன்னு. அவர் பொறுத்து பார்த்தா டென்ஷன் ஆகிட்டார் இல்லையா? சும்மா குடிச்சு போட்டு வந்து போதை தெரிஞ்சு இங்கே வந்து உட்காந்து கிடக்கிறேன், எழுந்து கிளம்பி போமா அப்படி சொல்லிட்டார்ல. அப்போ மற்றவங்க சலிச்சு போகத்தக்காத அளவுக்கு அவன் எங்கே இருக்கிறான்? தேவ சமூகத்தில் இருக்கிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் இருக்கிறத சும்மா எந்த நேரம் என்ன இதே பொழப்பா இருக்கிறீங்களே அப்படி மற்றவங்க சலிச்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கா? அவருடைய ஜனம் இல்லையா? இப்போ அவருடைய ஜனம் என்ன இருக்கணும்? அவரோட இருக்கணும்ல. அவருடைய ஜனம்னா யாரோட இருக்கணும்? அவரோட தானே இருக்கணும். இப்போ வீட்டில் போட்டாக்க இப்போ கணவன் மனைவி போட்டோ இருக்கும்ல, ஃபேமிலி போட்டோ இருக்கும்ல. ஃபேமிலி போட்டோ இருக்குமா? எவ்வளோ பேர் தான் கல்யாணத்துக்கு வந்து ஊரே போட்டோ பிடிச்சாலும் பட் அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் தனியாக குரூப் போட்டோ பிடிப்பாங்க இல்லையா? ஃபேமிலி போட்டோ பிடிப்பாங்க இல்லையா? அது மட்டும் என்ன செய்வாங்க? பிரேம் போட்டு அழகாக மாட்டிடுவாங்கல்ல. அவங்க வீடெலாம் போட்டோ வச்சுருக்கிறீங்களா? வச்சுருக்கீங்க தானே? குடும்பம், அதாவது கணவன் மனைவி அவங்க 2 பேர் தனி போட்டோ ப்ளஸ் அவங்களுடைய பிள்ளைகள் தான் எல்லாம் குரூப்பை போட்டு ஒரு போட்டோ பிடிச்சி மாட்டுவாங்கல்ல. மாட்டுவாங்க தானே? அப்படி மாட்டா ஏன் அதை அந்த போட்டோ அவங்க மட்டும் அந்த போட்டோ மட்டும் ஏன் முடிப்பாக மாட்டுறாங்க? அதை பார்த்த உடனே தெரியுது. யாரை வந்து புதுசாக வரான்னு வச்சுக்கோங்க, இது யார், இது சின்னவன், இவன் யார், இவன் பெரியவன், இது யார், இவன் அப்படி சொல்கிறாங்கல்ல. இப்போ அந்த ஃபேமிலியில் மட்டும் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னா அடுத்தவங்க யாரும் அங்கே இருக்க மாட்டாங்க. அந்த குரூப் ஃபோட்டோவில் இருக்க மாட்டாங்க. அந்த ஃபேமிலி ஃபோட்டோவில் அடுத்தவங்க யாரும் சம்மந்தப்படாத எவ்வளோதான் சொந்தக்காராக இருந்தாலும் அந்த ஃபோட்டோவில் என்ன செய்வாங்க? தள்ளி அவங்க குரூப் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, இப்படி தள்ளிடுவாங்கல்ல.
சொல்கிறது உங்களுக்கு புரியல எனக்கு. இப்போ அந்த குரூப் கல்யாணத்தை குரூப் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, எப்படிப்பட்டோம் பட் அந்த ஃபேமிலி மட்டும் நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த நேரத்தில் யார் வந்தால் என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படி சொல்கிறாங்கல்ல. ஆனால் மற்றவங்க எடுக்கும்போது யார் வந்தாலும் அப்படி தள்ளுன்னு சொல்கிறதில்ல. ஏன் சொல்கிறாங்க, இவங்க இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், இந்த குடும்பத்தை சார்ந்தவங்க இவங்க மட்டும்தான் இவங்களோட இருக்கணும் ஒழிய அடுத்தவங்க என்ன செய்ய முடியாது, உள்ள வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. இப்போ நம்ம அவருடைய ஜனமன் என்ன அர்த்தம், அவரோட கூட இருக்கணும்ல. நாம் அவருடைய ஜனம்னா நான் எங்கே இருக்கணும், அவரோட கூட இருக்கணும்ல. இப்போ நான் அவரோட இருக்கிறத வச்சு தான் நான் என்ன சொல்ல முடியும், அவர் சொல்லணும் இவர் என்னுடைய ஜனம். அப்போ அவருடைய ஜனமாக வாழ்ந்தால் அவருடைய பிள்ளைகளை வாழ்ந்து என்ன அடையாளம், நான் அவரோட கூட இருக்கிறது. எவ்வளோ நேரம் அவரோட நம்ம இருக்கிறோம், அடுத்தவர்கள் சலிச்சு போகத்தக்கத அளவுக்கு அவரோட கூட இருப்போம்னா அவர்கள் தான் அவருடைய ஜனம். இன்னைக்கு எல்லாரும் ஜனமாக காட்டுறது நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் வாழ்றதுக்கு நிறைய பேர் இல்லை. இப்போ பெரிய நாள் காட்டுறவ, ஆனால் அண்ணால் யாரு வாழ்றவ. எப்படி வாழ்றவ, அந்த தேவசம் உட்கார்ந்தா பத்தியா, அந்த உட்கார்ந்து இருக்கிறது அடுத்தவங்களுக்கு சலிப்பை உண்டாக்கத்தக்கத அளவுக்கு. இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோ ஜப வாழ்க்கையோ தேவ சம்பந்தமான வாழ்க்கையோ நம்ம கர்த்தருடைய ஜனம் என்பதற்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா, நிறைய அடையாளங்கள் உண்டு. அதில் ஒன்று என்ன, நம்ம தேவ சமூகத்தில் அதிக ஈடுபாடு உள்ளதை அடுத்தவர்கள் சலிச்சு போகத்தக்கத அளவுக்கு நம்முடைய ஈடுபாடு இருக்குன்னா நாம் தேவ ஜனங்கள். இந்த அடுத்தவங்க சலிச்சு போகத்தக்கத அளவுக்கு வாழாம இல்லையா, இதுவரைக்கும் அண்ணால் எங்க போவாங்க, கோயிலுக்கு போவாங்க வருவாங்க. யார் சலிச்சுக்கிட்டா, அண்ணால் கோயிலுக்கு போவாங்க வருவாங்க, வருஷம் தோறும் கோயிலுக்கு போவாங்கல்ல, போவாங்க கடை வெட்டுவாங்க சாப்பிடுவாங்க வருவாங்கல்ல. யார் சலிச்சுக்கிட்டா, யாரும் சலிச்சுக்கல இல்லையா. அப்போ இதுவரைக்கும் எப்படி செய்யறவங்க, அவங்க காட்டுறவங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம குடும்பத்தை உள்ளவங்கள சும்மா எந்த நேரமும் பைபிளும் கையும் சர்ச்சை ஸ்தோத்திரம் இதே பொழப்பா, இதுக்கு உங்களுக்கு வேற பொழப்பே உங்களுக்கு இல்லையா அப்படின்னு ஒருவர் நம்மளை பார்த்து கேட்கிற அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஈடுபாடு இல்லைன்னா நாம் இன்னும் அவருடைய ஜனமாக வாழவில்லை என்பதை புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு யாராவது அப்படி நம்மளை பார்த்து சொல்லியிருக்காங்களா, சும்மா எந்த நேரம் என்னமா இருக்கிறீங்க, இதே வேலையாக இருக்கிறீங்களே, பைத்தியங்கத்தி ஆகிட போகிறீங்க, மென்டல் ஆகிட போகிறீங்க, பைத்தியங்கத்தை பிடிச்சிருக்கதா உனக்கு, இதே பொழப்பாக இருக்கிறிய, இதே வேலையாக இருக்கிறிய, அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நம்மளை பார்த்து ஒருத்தர் சொன்னாங்கன்னா நம்ம அவருடைய ஜனமாக வாழ்கிறோம், அவருடைய ஜனமாக காட்டல. ஆனால் அவருடைய ஜனமாக யார் காட்ட முடியாது, அவருடைய ஜனமாக வாழ முடியாதவங்க அவருடைய ஜனமாக காட்டலாமே தவிர வாழ முடியாது. ஆனால் அவர் யாரு சொல்றார், அப்பதான் அவர் சொல்றாரு ஏழி சலிச்சு போகத்தக்கத அளவுக்கு. இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மற்றவங்க சலிச்சு போகத்தக்கத அளவுக்கு தேவ சமூகத்தில் ஈடுபாடு இருக்குமானால், இல்லை தேவனோடு ஈடுபாடு இருக்குமானால், தேவ சம்பந்தமான காரியத்தில் ஈடுபாடு இருக்குமானால் அவர்கள் தான் யாருன்னா தேவ ஜனங்களாக வாழ்கிறவர்கள். காட்டுறவனுக்கு தேத்த செய்ய விரும்பல, வாழ்றவனுக்கு தான் செய்ய விரும்புறா. அந்த வாழ்றவனுக்கு செய்து எப்படி இருக்க தெரியுமா, வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அவங்களுக்கு மட்டுமல்ல அத்தனை பேருக்கு என்னவா இருக்கும், அது பயனுள்ளதாக இருக்கும். அப்படிப்பட்ட அடுத்தவர்களுக்கும் பயனுள்ளதான். வாழ்நாள் முழுவதும் பயனுள்ள காரியத்தை கத்தனைக்கு நம்ம செய்யணும்னா அவருடைய பிள்ளைய காட்டாதீங்க, அவருடைய பிள்ளைய வாழுங்க. அவருடைய பிள்ளைக்கு என்ன அடையாளம், நிறைய அடையாளங்கள். இன்னைக்கு சொல்ற ஒரு அடையாளம் என்ன, அடுத்தவர்கள் நம்ம அவரோடு கூட இருக்கிறத சலிச்சு போகத்தக்கத அளவுக்கு, அடுத்தவர்கள் அவரோடு ஆண்டவரோடு நம்ம இருக்கிறத அடுத்தவர்கள் சலிச்சு போகத்தக்கத அளவுக்கு நம்முடைய ஈடுபாடு இருக்குமானால் அவர்கள் தேவனுடைய ஜனங்க வாழ்கிறவர்கள், தேவனுடைய ஜனங்களாக காட்டாதவர்கள். அப்படிப்பட்ட ஈடுபாடு இருக்கான்னு பாருங்க. இப்போ பெண்ணால போனாங்க, யார் அவளை சலிச்சுக்கிட்டா, யாரும் சலிச்சுக்கல, யாரும் சலிச்சுக்கல. இப்போ அண்ணாலும் இது வரைக்கும் போனாங்க, என்ன செஞ்சுக்கல, யாரும் சலிச்சுக்கல. எப்போ செஞ்சுக்கணும், அவள் எப்போ தேவ ஜனமா வாழ ஆரம்பிச்சாலோ அப்போதான் அந்த சலிப்பு வந்தது. அன்னைக்கு தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறா, அதற்கு பிறகு அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. சில நாள் சில கண்ணால் கர்ப்பவதியாகி ஒரு பிள்ளையை பெற்றா. அந்த பிள்ளை எப்படி இருக்குது, தான் முதல் பெயர்செபா வரைக்கும் கர்த்தருடைய தீர்க்கதரிசியான முழு இஸ்ரவேலுக்கும் அது பயனுள்ள பாத்திரமா மாறிச்சு. முழு இஸ்ரவேலுக்கு அது பயனுள்ள பாத்திரமா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம கையில் கர்த்தர் கொடுக்கிறது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும்னா காலத்தில் செய்யணும். அந்த காலத்தக்கத்தை யாருக்கு செய்ய விரும்புகிறா, அவருடைய ஜனமாக காட்டுறவங்களுக்கு இல்லை, அவருடைய ஜனமாக வாழ்கிறவங்களுக்கு. அவருடைய ஜனமாக வாழ்வதற்கு என்ன அடையாளம், நிறைய அடையாளம். ஒரு அடையாளம் என்ன,
ஆண்டவரோடு ஈடுபாடு உள்ளதை, இல்லை ஆண்டவர் சம்பந்தமான காரியத்தில் ஈடுபாடு உள்ளதை அடுத்தவர்கள் சலிச்சு போகத்தக்கத அளவுக்கு சும்மா அந்த பிள்ளை எப்போ பார் இதே கையாக இருக்க, சும்மா பைபிளும் கையும் பாட்டு கேட்டு இதுவே பைத்தியத்தையும் பிடிச்சா என்னன்னு தெரியலையே அப்படின்னு ஒருவர் சொல்லுவார்களானால் நீ நானும் தேவனுடைய ஜனமாக வாழ்கிறோம். அப்படி யாருமே சொல்லலை, இன்னைக்கு நம்ம அடிச்சடிச்சு என்ன வேண்டியிருக்குது, அப்படி தள்ளி தள்ளி விட வேண்டியது இருக்குது அப்படின்னா நீ தேவ ஜனமாக காட்டுற, நீ தேவ ஜனமாக வாழலை. இன்னைக்கு உன்னை ஜெபம் பண்ணுமா தள்ளணும், பைபிள் படிக்கணுமா தள்ளணும், சர்ச்சைக்கு போகணுமா தள்ளணும். உன்னை தள்ளி தள்ளி விட்டு நீ செய்கிற ஒரு நபராக இருந்தா நீ வாழலை, நீ காட்டுற. நீ வாழலை, நீ காட்டுற. ஏன்னா சில பிள்ளைங்க இருக்கு, நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அது தயக்கமாக இருக்கா, நான் உங்களுக்கு சொல்லாமல் விடுறேன். ஏன்னா நீங்கள் சின்ன இளம் வயசாக இருக்கிறேன், உங்களுக்கு அதை சொல்ல விரும்பலை. ஸோ ஒரு அந்த 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 அவருடைய ஜனம்ன்றதை அதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அவருடைய ஜனம்ன்றதை அவனை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். எப்படி? அவ்வளவு தேவனோடு ஒரு இன்னும் விளங்குற மாதிரி சொல்லணும்னா ஆண்டவரோடு கூட அதிகமான நெருக்கம் இருக்குமானால் நான் தேவ ஜனம். ஆண்டவரோடு கூட அதிகமான நெருக்கம், நெருக்கம் இல்லை அதிகமான நெருக்கம், இன்னும் சொல்லலாம் அட்டையை போல ஒட்டிக்கிற ஒரு அனுபவம். ஆண்டவரோடு கூட அதிகமான நெருக்கம் எனக்கு இருக்குது. அப்போ என்ன செய்வாங்க? எந்த நேரம் என்ன ஆகிட்டு இருப்பாங்க? அதோட ஈடுபாடு, அதோட ஈடுபாடு. அது பாட்டோ ஜெபமோ ஸ்தோத்திரமோ எனிபடி ஏதோ ஒன்று, ஏதோ அவன் எந்த சூழ்நிலையில் பார்த்தாலும் அந்த தேவன் சம்பந்தமான ஒரு காரியத்தில் ஒரு ஈடுபட்டுட்டே இருப்பாங்க. அவங்க எங்கே சம்பந்தமான கருத்தில் பார்த்தாலும் சரி, இல்லையா? இப்போ இந்த மாதிரி கோயிலுக்கு வந்தாங்க, உட்காந்து ஜெபம் பண்ணி நிற்கிறாங்க இல்லையா? முடிச்ச உடனே என்ன செய்கிறாங்க? ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டு போனாங்க இல்லையா? கோயிலில் படுத்து நிற்கிறாங்க. பைபிள் சொல்றது அதிகாலையில் எழுந்து அவள் கர்த்தரை பணிந்து கொண்டு, இல்லையா? எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு போனார்கள் இல்லையா? இது பண்ண உடனே செய்கிறாங்க. உடனே குழந்தை பிறக்குதில்ல, உடனே வீட்டுக்கு கூட என்ன கூப்பிட்றான், எங்க நம்ம சர்ச்சுக்கு போகலாம். அந்த ஒரு வருஷம் அவளை விட்டு கோயிலுக்கு விட்டுட்டு வந்தது அவளுக்கு மனசு ஒத்துக்கல. பாருங்களேன், அவள் கோயிலுக்கு எந்த வருஷம் வரல, அந்த வருஷம் தான் கோயிலுக்கு வரல இல்லையா? இப்போ குழந்தை பிறந்துருச்சு, என்ன செய்யல? அவளை கோயிலுக்கு விட்டுட்டு போயிட்டார்ல. அவன் நானும் வரேன் கோயிலுக்குன்றா. இல்லை குழந்தை கொஞ்சம் பால் மறக்கட்டு இருன்னு சொல்லிட்டு போனார் இல்லையா? அவன் சொன்னா அடுத்த நாளே பால் மறக்க வச்சுட்டா. பாருங்களேன், ஒரே ஒரு வருஷம் ஒரு முறை அவள் ஆலயத்துக்கு போகலன்றது யாருக்கு வருத்தம்? அந்த 22 23 பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு அந்த வசனம். பாருங்க, அந்த 22 23 கொஞ்சம் பாருங்க. அன்னால் கூட போகவில்லை, காணப்படவும் இருக்கவும் விடுவேன் என்று. அப்ப என்ன சொல்றான்? நான் என்ன பண்ணணும்? அவன் அதாவது தான் மட்டும் இல்லை, இன்னும் சொன்ன தான் மட்டும் இல்லை, தன்னோடு கூட இருக்கிறவர்களையும் அந்த ஈடுபாட்டுக்குள்ள தள்ளன்னு வச்சுக்கோங்க, அவங்க தேவ ஜனமா இருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. இப்ப அண்ணாள் எப்படி இருக்கிறா? ஒரு அதிகமான ஈடுபாடு உள்ள இருக்கிறா இல்லையா? அடுத்த அவன் சொல்ற வார்த்தை என்ன? அந்த பிள்ளை எங்க இருக்கணும்? எப்போதும் தேவனோடே இருக்கணும். அப்ப அந்த தேவஜன் என்ன செய்யுது? தான் மட்டும் அந்த தேவனுடைய ஈடுபாடு உள்ளவங்களா இல்ல, தன்னோட இருக்கிறவர்களையும் தேவ சமூகத்தில் ஈடுபடுத்தவில்லை. தேவனுடைய சமூகத்தில் ஈடுபடுத்தவில்லைன்னா அவங்க தேவ ஜனமா வாழ்வதற்கு அடையாளமே இல்லைன்றத தைரியமா சொல்லுங்க. அடையாளமே கிடையாது. நீ எத்தனை பேருடைய பிள்ளைகள் அந்த தேவ சமூகத்தை அப்படி தள்ளிவிட்டு நீ ஜெபம் பண்ணணும், நீ பைபிள் படிக்கணும், நீ அதை பண்ணணும், ஏதாவது ஒன்று அவங்களுக்கு அந்த ஆவிக்குரிய காரியத்தில் அவங்கள இன்வால்வ் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க எவ்வளோ பேர்? அவங்கள தள்ளிவிட்டுட்டே இருக்கிறவங்க. அவங்க ஏதாவது ஒன்று பண்ணு, இதை பண்ணு, இல்லை அதை பண்ணு, இதை அதை பண்ணு, இல்லை பைபிளை படி, இல்லை ஜெபம் பண்ணு, இல்லை ஸ்தோத்திரம் பண்ணு, இல்லை ஒரு பாட்டை போயிடு, இல்லை ஒரு பாட்டை கேளு, ஏதோ ஒரு காரியத்தை அவங்க தேவனோடு கூட இன்வால்வ்மெண்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறவங்க, தள்ளி விட்டுட்டே இருக்கிறவங்க. அப்ப என்ன விரும்புறாவ? நான் மட்டும் இல்லை, என் பிள்ளை கூட இப்படி தான் இருக்கணும். ஸோ தேவனோடு எப்போதும் இருக்கும்படிக்கு, எப்போதும் அங்கே தான் இருக்கணும். அவன் என் வீட்டில் இருக்கக்கூடாது, எங்கே தான் இருக்கணும்? அவன் அங்கே தான் இருக்கணும், அங்கே தான் இருக்கணும், அங்கே தான் இருக்கணும், அங்கே தான் இருக்கணும், அங்கே தான் இருக்கணும். ஏன்னா அவனை கடை சொல்லுவாங்க, அப்பா எனக்கு கடை உடனே சொல்லியிருப்பான், சர்ச்சை இருக்கிறது தான் சொல்லியிருப்பான். அவனுக்கு அடையாளம் காட்டப்பட்ட போனால் என்னதான்? டோட்டல் சபை, அவ்வளோதான். அன்னைக்கு கொண்டு விட்டா பாரு, கல்யாணத்தான கூட்டம் தானே கூட தெரியல. சாமலை கொண்டு எங்கே விட்டான்? குழந்தை கொண்டு பாலை மறக்க பண்ணி கொண்டு போட்டு வந்துட்டான் இல்லையா? கல்யாணத்துக்காவது வீட்டுக்கு கூட்டம் தானான்னு தெரியல. வருஷம் யார் தான் போயிட்டு வருவா? இவ தான் போயிட்டு வரத்தா, யாரும் வரமாட்டான். அவன் வீட்டுக்கு கூட வரமாட்டான்ல. என்ன விரும்புகிறான்? என் பிள்ளை எங்கே தான் இருக்கணும். இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு அப்படிப்பட்ட விருப்பம் இருக்கு? நம்ம பிள்ளைங்க சர்ச்சிலே இருக்கணும், நம்ம பிள்ளைங்க சர்ச்சிலே வளரணும், நம்ம பிள்ளைங்க சர்ச்சோடு இருக்கணும்,
சர்ச்சிலேயே அவன் பணிந்து கொள்ளணும், அங்கே பணிவிடை செய்யணும். நம்ம பிள்ளைங்க சர்ச்சில் பணிவிடை செய்யணுன்றது எவ்வளோ பேருக்கு விருப்பம் இருக்கு? பணிவிடை செய்யணும், சர்ச்சில் பணிவிடை செய்யணும். சர்ச்சில் பணிவிடை என்ன? வரவங்களை தானே பணிவிடை. நம்ம பிள்ளைங்க அடுத்தவங்களுக்கு என்ன செய்யணும்? பணிவிடை செய்யட்டும். எத்தனை அப்பா அம்மாவுகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசை? என்ன ஆசை? நம்ம பிள்ளைங்க சர்ச்சில் வேலை செய்யட்டும், நம்ம பிள்ளைங்க சர்ச்சில் பணிவிடை செய்யட்டும், நம்ம பிள்ளைங்க சர்ச்சிலே இருக்கட்டுமே, நம்ம சர்ச்சிலே பிள்ளைங்க இருக்கட்டுமே அப்படின்னு எத்தனை அப்பா அம்மாவுக்கு ஆசை? எந்த அப்பா அம்மாவுக்கு ஆசை இருக்கும்? சரி, இப்போ விளங்குற மாதிரி சொல்கிறேன்னு, அம்மாவுக்கு என்ன ஆசை இருக்கும்? பிள்ளைங்க அப்பனோடு இருக்கணும், அப்பாவோட இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? இல்லை பக்கத்து வீட்டில் இருங்க அப்படியே அனுப்பிட்டுருவாங்களா? இல்லை எங்கே பாரு உங்கள் அப்பா கிட்ட போ, உங்கள் அப்பா கிட்ட போ, உங்கள் அப்பா அப்படி சொல்லுவாங்கல்ல. ஏன் சொல்கிறாங்க? இந்த பிள்ளை யாரோட இருக்குன்னு விரும்புகிறாங்க, அவங்க அப்பனோடு இருக்குன்னு விரும்புகிறாங்களே. ஏன் இருக்கிறாங்க? அவன் பிள்ளை தானே. இப்போ அவன் பிள்ளைன்னு என்ன செய்ய விரும்புகிறாங்க? அப்பனோட கூட இருக்குன்னு விரும்புகிறாங்கல்ல. இப்போ அடுத்த வீட்டில் அப்படி அனுப்ப முடியாதுல்ல. அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளை அண்ணால் எப்படி சொல்கிறான்? உங்கள் அப்பா அதை பாரு அங்கே இருக்க, போ சர்ச்சுக்கு போ, சர்ச்சு அப்படி சொல்லி அனுப்பிட்டான்ல. ஏன்? அவருடைய அப்பா இல்லையா? இப்போ நமக்கு ஏசப்பா அப்பான்னு என்ன பண்ணியிருக்கணும்? அப்பாவோட இருக்கணும் தானே. இருக்கிறோமா? சரி, நம்ம பிள்ளைகளுக்கு ஏசப்பா தானே அப்பா இல்லையா? இப்போ நம்ம பிள்ளைங்க ஏசப்பா தானே அப்பா. எத்தனை பேர் ஏசப்பா அப்பான்னு அடையாளம் காட்டி கொடுத்துருப்போம்? இல்லை அப்பாவோட தள்ளி விட்டுருப்போம். டேய் உங்கள் அப்பவோட இரு, உங்கள் அப்பா நான் வேலைக்கு போயிட்டு வரேன், உங்கள் அப்பவோட இரு அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருப்பீங்க. என்ன சொல்ல வரேன்னா, நம்ம அதிகமான தேவனோட நெருக்கத்தில் இல்லைன்னா அவருடைய ஜனங்களா நம்ம இன்னும் வாழலை. ரெண்டாவது என்ன? அடுத்தவர்களையும் அந்த நெருக்கத்துக்கு தள்ளி விடலைன்னு வச்சுக்கோங்க, நம்ம தேவ ஜனங்களா வாழலை. இந்த ரெண்டு கூட்டத்துக்கும் காலத்தில் கதை செய்ய மாட்டார். இந்த ரெண்டு கூட்டத்துக்கு கதை காலத்தில் செய்ய மாட்டார். யாருக்கு தான் செய்வான்? தன்னை தேவ சமூகத்தை அதிக ஈடுபாடு கொள்ளவர்களும் அடுத்தவர்களை ஈடுபடுத்துகிறவர்களும் தேவ சமூகத்தில் காலத்தில் கத்தனை செய்வார். அவர்கள் தான் தேவ ஜனமா வாழ்கிறவர்கள். அவர்களுக்குத்தான் தேவன் காலத்திலே செய்ய விரும்புகிறான். அந்த காலத்தில் செய்ய எப்படி இருக்குன்னா அதிக ஆஸ்வாதமாக இருக்கும். அப்போ எல்லாருக்கும் பயனுள்ள கூடியதை நமக்கு செய்யணும்னா நம்மளுடைய ஜனங்களா காட்டாத அவருடைய ஜனங்களா வாழ்ந்துரு. அவருடைய ஜனங்களுக்கு ரெண்டு அடையாளம். ஒன்று என்ன? நான் அதிகமாக தேவ சமூகத்தில் நெருக்கமாக இல்லை, ஈடுபாடு இல்லை, அதிக நேரம் இன்னும் மற்றவங்களை சலிச்சு போகத்தக்கத அளவுக்கு நான் ஈடுபாடு இல்லைன்னா நான் தேவ ஜனமாக வாழலை. ரெண்டாவது என்ன? அடுத்தவர்களையும் அவங்க அடுத்தவனை சொல்லி அவன் சொல்கிறான் இல்லையா, இந்த ஒரு வருஷம் இரு பிள்ளை பால் மறக்கட்டும், அப்புறம் என்ன செய்வேன், நீ இப்போ கொண்டு போய் விடுவேன்னு சொல்கிறான் இல்லையா. அப்போ என்ன செய்ய விரும்புகிறான்? பால் மறக்கிறதுக்கு முன்னாடி உன்னை கொண்டு விடுன்னு நினைக்கிறான் இல்லையா. இது யாருக்கு கோபமாக இருக்குது? அவன் பால் மறக்க விட தான் கொஞ்சம் பொறுமையாகிறேன். இப்போ நம்ம பண்ண சொன்ன அர்த்தம் பைபிள் ஆக்சுவல் நீட்டாக எழுதியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம பண்ண சொன்ன எப்படி சொல்லலாம்? அந்த பிள்ளை பால் மறைக்கமாவது விட, அந்த பிள்ளை பால் மறக்கிற வரையுமாவது விட. ஏன் சும்மா அந்த பிள்ளை பட தொந்தரவு பண்ணுற? அந்த பிள்ளைய இன்னைக்கு எவ்வளோ பேர் பிள்ளைகளை கால் எழுப்பி யாராவது விட, அந்த குழம்புனா அந்த பிள்ளை தூங்கிட்டு விட, ஏன் ஜவம் பிள்ளை கடந்த பிள்ளைகள் எழுப்புற அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? நம்ம வீட்டில் யாராவது நம்ம பிள்ளைகளை எழுப்பும் போது எப்படி எழுப்பணும்? இப்போ காலையில் எழுப்பணும்ல. எதுக்கு? பிள்ளை அவன் தூங்கட்டும் அப்படின்னா தூங்கட்டும். அவன் இந்த தூண்டி யார் சொல்லணும்? அப்போ நம்மளும் சொல்லக்கூடாது, அடுத்தவங்க சொல்லணும். அப்போ அப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? அந்த பிள்ளைகளை காலை என்ன பண்ணியிருக்கணும்? டேய் எழுறா, டைம் ஆச்சு, 5 மணி ஆச்சு, எழுந்து உட்காந்து ஜோம் பண்ணுறா, எழுந்து உட்காந்து தோத்திரம் பண்ணுறா, மோங்கிற விடா அப்படி சொல்லியிருக்கணும்ல. இப்போ அடுத்தவங்க என்ன செய்யணும்? அதை பார்த்து குழந்தை விடாது, ஏன் இவ்வளோ தொந்தரவு பண்ணுற, ஒரு 6 மணி தான் தூங்கிட்டுமா விட, நீ தான் எழுந்து உட்காந்து சும்மா அந்த பிள்ளைங்க வரும் பண்ண. இப்படி யாராவது சலிச்சுக்கிறாங்களா? இப்படி யாராவது ஒரு 1/2 மணி நேரம் பிள்ளை தூங்கட்டுமே, இன்னும் 1 மணி நேரம் தூங்கட்டுமே, ஏன் அந்த பிள்ளைய அப்படி காலையில் இப்போ என்ன செய்ய வைக்கிற, சும்மா ஜோமனு நீ தான் பண்ணி உட்காந்துக்கிறேன்னா பண்ணிட்டு போய் அந்த பிள்ளைய எழுப்புறபடி அப்படி யாராவது நம்ம பிள்ளைகளை நம்ம ஆண்டோட தள்ளுறதை வச்சு யாராவது சலிச்சுக்கிறாங்களா? ஒன்று நம்மளை பற்றி சலிக்கணும், ரெண்டாவது என்ன நம்ம பிள்ளைகளை பற்றி மட்டும் என்ன செய்யணும்? சலிக்கணும். இதை ரெண்டும் நடக்கலைன்னா நீ தேவ ஜனமாக காட்டுற, நீ தேவ ஜனமாக வாழலை. அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு காலத்தில் கதை எதையும் செய்ய மாட்டார். எப்போ செஞ்சிருவாரு? ஒன்று காலத்துக்கு முன்னாடியே செஞ்சிருவாரு. நம்ம எப்படி இருக்கோம்? எனக்கு உடனே கிடைச்சிருச்சு, பெரிய உடனே கிடைச்சிச்சு, என்ன பிரயோஜனம்? தமிழ் ஒரு பழமொழி சரியா, உப்பில்லாத சாம்பார் சட்டிரப்பந்து என்ன பிரயோஜனம்? உப்பு இல்லாத சாம்பார் சட்டிரப்பந்து என்ன பிரயோஜனம்? யார் யூஸ் பண்ணுவாங்க? சட்டி நிறைய கிடக்குது, நல்ல சாம்பார் தான், ஆனால் என்ன கிடையாது, உப்பு இல்லை. யாருக்கு பிரயோஜனப்படும்? பிரயோஜனம் இல்லாத ஆளு ஊரு நிறைய என்ன பிரயோஜனம்? காலத்தில் கிடைச்சிச்சு பெண்ணினாளுக்கு, காலத்துக்கு முன்னாடியே கிடைச்சிச்சு பெண்ணினாளுக்கு, அவளுக்கு என்ன பயங்கர சந்தோஷம் இல்லை? என்ன சந்தோஷம்? எனக்கு பாரு இத்தனை பிள்ளைக்குது, அந்த பிள்ளைங்க பேர் என்ன?
அந்த பிள்ளை யாருக்கு பயன்பட்டுச்சு? ஆனால் ஒருத்திக்கு காலத்தில் கிடைச்சிச்சு. அந்த பிள்ளை சொல்லுது, தான் முதல் பெயர் சேவை வரைக்கும் சாமுவேல் தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று விளங்கிற்று. அவனை பார்த்தா ஊரே நடுங்குதில்ல. அடிவா காலை வச்சான், ஐயா என்னையா வந்து நிற்கிறீங்க, அத்தனை நாள் கை கட்டி ஓடி வரான்ல, எப்படி கிடைச்சிச்சு? நீ வந்தது நல்லதா கெட்டதா சொல்லுங்க ஐயா அப்படி சொல்லி கேட்கறான்ல, எப்படி கிடைச்சிச்சு? காலத்தில் கிடைச்சா பயனுள்ளதா இருக்கும். யாருக்கு இந்த காலத்தை செய்ய விரும்புறா? கர்த்தருடைய ஜனமா காட்டாத, கர்த்தருடைய ஜனமா வாழ்ந்துரு. 2 அடையாளம். 1, மற்றவங்க சலிச்சு போகிற அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கணும். சலிக்கிறதா தப்பா சலிச்சுக்கிறதுல இப்படி பண்ணு கிடக்குதுங்களே, அப்படி இல்லை. எப்படி? இப்போ பாரு ஜோம் பண்றாங்க, ஸ்தோத்திரம், இதே வேலையா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லணும். மற்றவனை சொல்லணும், ஸோ அவளையாவது நீ தான் அப்படி பண்ண, அவளையா விட, அவனையும் அப்படி தண்ணீர் பண்ணி கிடக்கிற அப்படின்னு நம்மையும் மற்றவங்களை ஈடுபடுத்துகிறதையும் மற்றவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் நாம் தேவ ஜனமாக வாழ்கிறவங்க காட்டுறவங்க இல்லை. அவர்களுக்கு தான் என்ன செய்ய விரும்புகிறார்? காலத்திலே செய்ய விரும்புகிறார். கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோமா? அதின் காலத்தில் ஒவ்வொன்றையோ நேர்த்தியா செம்மையா செய்பவரே, அதின் காலத்தில் ஒவ்வொன்றையோ நேர்த்தியா செம்மையா செய்பவரே. இன்னைக்கு காலத்தில் கர்த்தர் நமக்கு செய்யணும்னா அவருடைய ஜனங்களை வாழணும். காலத்தில் செய்யாமல் முன்னாடியே செய்யலாம், நோ ப்ராப்ளம். பிஞ்சில் பழுக்கிறது அதிக டேஸ்ட் இருக்காதுன்னு வாங்க. அளவுக்கு அதிகமாக பழுத்துடுச்சினாலும் அந்த பழம் நல்லா இருக்காது. பிஞ்சில் பழுத்தாலும் நல்லா இருக்காது, அதிகமாக பழுத்துட்டாலும் நல்லா இருக்காது. காலத்திலே கர்த்தர் நமக்கு முன்னாடியும் செய்யாம பின்னாடியும் செய்யாம காலத்தில் செஞ்சாதான் அது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும், குடும்பத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும், நம்முடைய சந்ததிக்கு பயனுள்ளதாக இருக்கும், எல்லாருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். அப்போ எல்லாருக்கும் பயனுள்ள காரியத்தை நம்ம செய்யணும். கர்த்தர் நமக்கு செய்யணும்னா அவருடைய ஜனங்களா வாழணும். காட்டாத அவருடைய ஜனங்களுக்கு என்ன அடையாளம்? அடுத்தவர்கள் சலிச்சு போகத்தக்கத அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அவ்வளவு இன்வால்மெண்ட், அவ்வளவு ஈடுபாடு, அவ்வளவு ஈடுபாடு. தானும் ஈடுபடணும், அடுத்தவர்களையும் ஈடுபடுத்தணும். இதுதான் ஒரு தேவ ஜனங்களுக்குரிய ஒரு அடையாளம். இதுதான் அல்ல, இது மட்டுமல்ல, நிறைய அடையாளம். பட் இதுவும் அதில் ஒரு அடையாளம். அவருடைய ஜனமா நம்ம வாழ்ந்துட்டோன்னா, அவரை தெய்வமா இருந்துட்டோன்னா, ஸோ நம்ம அவர் அடுத்தவங்க சலிச்சு போகிற அளவுக்கு. அன்னாளை பார்த்து மற்றவன் ஏலி சலிச்சுக்கிட்டார். சாமுவேலை ஈடுபடுத்துறதை பார்த்து எல்கானா சலிச்சுக்கிட்டார். கொஞ்ச நாள் இருமா, ஏன் அவ்வளோ அந்த பையனை தொந்தரவு பண்ற, கொஞ்சம் பால் மறக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன ஒன்று பண்ணிக்க விடு, உன் விருப்பப்படி செஞ்சுக்கோ, அது வரணும் விடு இருக்கட்டாம. அடுத்தவரை சலிச்சு போகிற அளவுக்கு இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கா? அடுத்தவங்களை ஈடுபடுத்துகிறத மற்றவங்க சலிச்சு போகிற அளவுக்கு, இப்ப பாரு இதே இருக்கிறாங்கன்னு அடுத்தவங்களை சலிச்சுக்கிற அளவுக்கு அதிகமான நெருக்கம் ஆண்டவரோடு, அதிகமான நெருக்கம். அதுதான் ஒரு தேவ ஜனங்களுக்கு அடையாளம். இந்த அடையாளம் எனக்கு நம்மகிட்ட வெளிப்பட்டா நமக்கு காலத்தில் கர்த்தர் செய்வா. இந்த காலத்தில் செய்யறது அது நமக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் பயனுள்ளதாக இருக்கும். பரிசுத்த பிதாவே, அப்படிப்பட்ட ஒரு இன்வால்மெண்ட்டோடு வாழ்வதற்கு, அப்படிப்பட்ட தேவனோடு நெருங்கி வாழ்வதற்கு, தேவனோடு நெருங்கி பழகுவதற்கு அதிகமான கிருபைகளை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். ஏதோ நாங்கள் வாழ்கிற கூட்டமாக இருக்கணுமே ஒழிய நாங்கள் காட்டுற கூட்டமாக இருந்துடக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் வாழ்கிற கூட்டமாக இருந்து ஆண்டவரேம துதிக்கிறமை எங்கள் வாழ்க்கையில் செய்கிற அந்த காரியங்கள் எங்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் பயனுள்ளதாக காணப்பட கத்த உதவி செய்யுங்கப்பா. கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நாமத்தை மையப்படுத்துங்க, அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.